போட்டு விட்டுறேன். நன்றிங்கம்மா, நன்றி. ஆரம்பிக்கலாம். திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி, திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி, அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி, அனைத்தடியாருக்கும் திருவடி வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமீன் காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். முத்துலட்சுமா, விநாயகர் பாடல் பாடுங்க. முத்துலட்சுமி அம்மா. படிக்கிறேம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புவனேஸ்வரியம்மா, நாலு துதி பாடுங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்மா. புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திரு தாள் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று 26வது அமர்வு நம்ம முடியும் தருவாயில இருக்கின்ற இருக்கோம். அப்படியே முழுக்க முழுக்க அனுபவிச்சு ஒவ்வொரு தலமா நம்ம போயிட்டு வர மாதிரி இருக்கு. ஒரு பயணம் எப்படி போறோம் அப்படின்ற மாதிரி, பெருமாள்லாம் எப்படி போய் வந்திருக்கிறாரு, அந்த மாதிரி அந்த வரிசையிலே நாமளும் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 26வது அமர்வாக பெருமானுடைய பிள்ளை பெருமானுடைய அந்த யாத்திரை பயணம் தொடர்கின்றது. முடிவுக்கு வரப்போகின்றதுன்னு கொஞ்ச நாள்ல. அதனால ரொம்ப ஆவலோட காத்து கொண்டிருக்கிறோம் இந்த பதிவெல்லாம். சிவாய நம. நன்றிங்கம்மா. வாருங்களம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஈத்தன்னை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி, என் குருநாதராகிய காழைப்பிள்ளையார் திருவடிகளை மனதில் கொண்டு, புராணம் பாடிய எம்பெருமான் ஆசிரியர் பிரானாகிய எம்பெருமான் தெய்வ செக்கிழா பெருமான் திருவடிகளை மனதில் கொண்டு, அகிலாண்டேஸ்வரி அம்மை உடனாய ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மேவிய ஆனைக்க அண்ணலார் குருவர்களும் திருவர்களும் கூட்டு வைக்க, நாம இந்த திருக்கூட்டத்தின் சார்பாக திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்றைக்கு 26 26வது அமர்வாக இந்த அமர்வு அமைகிறது. ஆமாம் பொன் கூட்டகத்த சொல்லினம் பைங்கிலேயே, பாமாலை யாழ் முறைய பானழிய பண்டருள் செய், மாமான சுந்தரவன் சம்பந்த மாமுனியம், கோமாந்தன் புகழருகால் இன்புற நீ கூறாய, கொச்சையர் கொண்டன் புகழ் யான் இன்புற நீ கூறாய, வேதநெறி தழி தோங்க மிக சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனித வாய் மலர்ந்தழுத,
சிதவள வயல் புகழே திருஞான சம்பந்த பாதமல தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவான் என்று ஆரம்பிச்சாங்க நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானார். அவரோட திருவடிகளை தலைமையில கொண்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த திருத்தொண்டு பருவம்னு ஆரம்பிச்சு பிள்ளை பெருமானார் திரு அவதாரம் பார்த்தோம். அவங்க ஞானப்பால் உண்டது, திருத்தாளம் பெற்றது. அப்புறம் பாலைவனத்தை நனிப்பள்ளியில பாலையை நன்சை நிலமாக்கினது. அதுக்கப்புறம் மறுகல்ல அந்த பெண்ணை எழுப்பி விட்டு பெண்ணோட கணவனை எழுப்பி விட்டது, செட்டி பெண்ணுக்கு திருமணம் செய்து வச்சது. அதுக்கப்புறம் முயலக நோய் தீர்த்தது, அவ்வினைக்கு வினை பாடி சுர நோய் தீர்த்தது. இப்படி பல அது இல்லாம முத்து சிவிகை வாங்கினாங்க, முத்து பல்லக்கு வாங்கினாங்க. அப்புறம் 2-3 முறை நம்மளோட அப்பர் பெருமானாரும் நம்ம பிள்ளை பெருமானாரும் சந்தித்து கொண்ட அற்புத நிகழ்வு. எல்லாத்த விட அவங்க திரு அவதாரத்துக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய இந்த சைவத்தை நிலைநோங்க செய்தது. அந்த பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு அனல்வாதம், புனல்வாதம், சுரவாதம் 3த்துலயும் வெற்றி பெற்று வந்தது. இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைவான 6வது திருச்செலவுல நம்ம மயிலாப்பூருக்கு நம்மளோட பூம்பாவை அம்மையார எழுப்பிய செய்திகள் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து இன்பமா நம்ம பிள்ளை பெருமானோட வந்தோம். அதுக்கப்புறம் இந்த காழி எல்லையை வணங்கி, தூரத்துல வணங்கி எல்லையை வணங்கி காழிக்கு வந்தாங்க. காழிக்கு இருக்கும் பொழுது நம்மளோட தெய்வ சேக்கிரவர்மான இதை சொல்றாங்க. 1153வது பாடல், தொடரெல்ல 3053. காழிநாடு உடையபிரான் கழல் வணங்கி மகிழ்வெழுத ஆழியனும் மிக பெருகும் ஆசையுடன் திருமுருகர் வாழி திரு நீலநக்கர் முதல் தொண்டர் மற்ற ஏனையோர் சூழம் நெடும் சுற்றமுடன் தோணிபுரம் தொழுதனர். எல்லா நாயன்மார்களும் என்ன பண்றாங்க, நம்ம பிள்ளை பெருமான பிரிந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு அங்க வராங்க. வந்தவரை எதிர்கொண்டு மணமகந்து சண்பையர்கோன் அந்தமல் சீர் அடியார்கள் அவரோனும் இனிதமந்து சுந்தரவார் அணங்க. அம்மா அவ்வளவு அழகியா, பேரழகி, சுந்தரவார் அணங்கினோடு உடன் தூணில் வீற்றிருந்தாரே செந்தமிழில் பந்தத்தால் திருப்பதிகம் பாடின்றாங்க. பந்தத்தாள்ன உடனே எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்க, பந்தத்தாள் பந்தப்பால்னு ஒரு பாட்டு இருக்கு, அதுதான் பாடினது. அது முன்னாடியே பாடினது. பந்தத்தாள்ன்றது என்னன்னாக்கா பண் அமைதியால பாடுறதுன்னு. இந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சென்ற வாரம் கிட்டத்தட்ட ஒரு 20 பாடல்களும் 22 பாடல்களும் நம்ம சிந்தித்திருந்தோம். அந்த நாள்ல அவர் அருளிய பாடல்கள் எல்லாத்தையும் நாம சிந்தித்திருந்தோம். நீங்க உரையில போனீங்கன்னா கூட இந்த பாடல்களுக்கான உரைகள் அந்த இடத்துல இருக்காது. அந்த பாடல்கள் அருளினாங்கன்ற அளவுலதான் இருக்கும். நாம இந்த வாழ்வும் வாக்குன்ற அளவுல ஓரளவுக்கு இந்த பாடல்களை இந்த இடத்துல அருளினதுன்ற அளவிலையா சொல்லணும்ன்றதுக்காண்டி நம்ம இதை சிந்திச்சுட்டு இருக்கோம். அதுல நிறைவா சீகாழிக்கு உண்டான நல்லானை நான்மறையோடு இயலாரங்கம் அந்த பாடல் வரைக்கும் நாம நிறுத்தி இருந்தோம். இனி அதை தொடர்ந்து பாடல்களை இன்றைக்கும் சிந்திக்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்திருக்கிறது. 371 சீகாழி திருமுறை திருஞான சம்பந்தமூர்த்தியான திருமுறை புஸ்தகம் எடுத்துக்கோங்க. 371 வரலாற்று முறையில 2ஆம் திருமுறையில 49வது பதிகம், 2ஆம் திருமுறையில் 49வது பதிகம் சீகாமரத்தில் அமைந்தது. எடுத்துக்கலாம். இரண்டாம் திருமுறையில் 49வது பதிகம் சீகாமரத்தில் அமைந்தது. மண்ணின்னே மொழி மங்கை மா பலர் பாடியாடிய ஓசை நாள்தோறும் கண்ணின்னேராயலே பொழியும் கடல் காழி பெண்ணின் நேர் ஒரு பங்குடை பெருமானையும் பெருமான் என்றென்றும் அண்ணலாரடியார் அருளாலும் குறைவிலரே. அழகா சொல்றாங்க. அம்மா பன்னின் நேர்மொழி அப்ப சுவாமி எடுத்தாரு இல்லையா மறைக்காட்டுல, அதே வார்த்தையை இவங்க எடுக்கிறாங்க. பன்னின் நேர்மொழியால் மங்கைமா. இந்த பொண்கள்லாம் என்ன பண்ணாங்களா, பண் மாதிரி இருக்கு அவங்க பாடுறது, அவங்களோட குரல். அவங்க என்ன பண்றாங்க, அவங்க பாடி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஓசை நிறைய அந்த சீகால கேட்டுக்கொண்டே இருக்குதான். அங்க என்ன பண்றாருன்னா, பெண்ணின் நேர் ஒரு சரிபாதையில அம்பால வச்சிருக்கக்கூடிய பெருமான் இருக்காரு. அந்த பெருமானார
யாரு எங்க சாமி எங்க சாமி எங்க சாமின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அருளாலும் குறைவே கிடையாது அப்படின்னு ஞானசம்பந்தர் சொல்றார். ஞானசம்பந்தர் சொன்னா அதுக்கு மேல ஒரு வாக்கு உண்டா? அதனால யாரெல்லாம் சீகாழில இருக்க பெருமானும் எங்க சாமி நீங்க கொண்டாடுனீங்கன்னா உங்களுக்கு அருளால ஒரு குறையும் இல்லைன்றாரு. இது ஒரு பெரிய கஷ்டமா? ஒரு எங்க சாமின்னு கொண்டாடுறதுன்னு பெரிய கஷ்டமா? கஷ்டமா அது சொல்லுங்க? இல்லவே இல்ல. கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமா. ஈஸி அது. அதனால அது மாதிரி எல்லாரும் கொண்டாடுங்க, உங்களுக்கு அருளால குறைவே இல்லை அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல எல்லாமே 2வது பாடல மாந்தர்தம் வினை விண்டல் அங்கு எளிதாம் அதுநாள் விதியாமே. நம்மளோட தீவினை எல்லாம் போய் எப்போ மண்டலம்பைய கொன்றையா நடை வாழ்த்தி ஏத்திய அந்த சுவாமியோட திருமுடியில வந்து கொன்றை பூவில் இருக்கான். அதுல வண்டு அலம்பல் பண்ணிட்டு இருக்கான். இருக்காதா பின்ன, சுவாமியோட திருமுடியிலே இருக்கத்தால அது வந்து அலம்பிட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யாரு அந்த சிவபெருமானார் வணங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து தீவினை போய் நல்வினை தானாவே வரும் அப்படிங்கிறாரு. வேடம் கொண்டவர் வினை நீங்கள் உற்றாரே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மெலியும் தீவினை நோய் அவர் மேவார் வீடு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து அந்த கண்ணினாரை நினைந்து இருந்து இசை பாடுவார் வினை செற்ற மாந்தர் என தெளிமை. மனசுல நினைங்க, யாரெல்லாம் இந்த பாட்டை பாடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வினையே இல்லாதவங்கன்றத தெரிஞ்சு அவங்களே வரங்குங்க அப்படின்ற. அத்தனே அரணே அரக்கனை அன்று அடத்து உகந்தாய் அப்படின்னு சுவாமிய போயிட்டு, சரி என்னம்மா நீங்க பாட்டெல்லாம் சொல்றீங்க, எனக்கு எதுவுமே தெரியல, நான் அப்படி படிச்சாலும் என்ன மாதிரியே இருக்கிறவங்க சிலர் இருப்பாங்க, படிச்சாலும் மண்டையில தங்காது மரமண்டை. அப்ப அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பக்தராய் என்ன சொல்லணும், அத்தனே அப்பான்னு சொல்றதுக்கு மறந்து போகுமா யாருக்காவது? சிவாய நமமா அப்பான்னு சொல்ல யாராவது மறந்து போகுமா? அதை சொல்லுங்க. அத்தனே அரணே அரக்கனை அன்று அடுத்து உகழ்ந்தாய் உன் கழல் பக்த அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சொன்னா கூட போதுமா? நீ பாட்ட சொல்லுங்க, அது சொல்லுங்கன்னு சொல்லி பார்த்தாரு. என்னால இதெல்லாம் கஷ்டம்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணும், பாட்டை மட்டுமாவது சொல்ல வேண்டாம், அத்தனே அரணே அப்படின்னு சொன்னா கூட போதுமா? ரொம்ப அழகா சொல்ற. அப்படி இல்லைன்னா தொண்டைவாய் உமையோடு கூடிய வேடனே சுடலை பொடி அணி அண்டவானன் என்பார்க்கு அடையா அல்லல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. பெயரேனும் இவை 12 உண்டன பெயர் பெற்ற ஊர்த்தேக கயலோலாம் வயல் சூழ்ந்து அழகார் கலி காழி நயனடன் கழல் ஏத்தி வாழ்த்திய அனசம்பந்தன் செந்தமிழ் உரை உயரமா மொழிவார் உலகத்து உயர்ந்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க உலகத்துல உயர்ந்து இருப்பாங்க அப்படின்றாங்க. அடுத்தது 2ஆம் திருமுறையில 59வது பதிகம். இப்ப வந்து 49, 2ஆம் திருமுறையில 49 பார்த்தோம். இப்ப அடுத்தது 59 காந்தாரத்தில் அமைந்தது. நல்லங்கள் 2ஆம் திருமுறையில 59வது பதிகம் காந்தாரம். நலங்கள் முத்தும் அப்படின்னு ஆரம்பிக்கும். நலங்கள் மோத்தும் மணியும் தீரல் ஓதும் களங்கள் தன்னில் கொண்டு கரை சேர்கலி காழி வளங்கள் மழு ஒன்று உடையாய் விடையாய் என ஏத்தி அலங்கள் சூட்ட வல்லார்க்கு அடையா அருநோயே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிக்கு ஒரு பூ மாலை போடுங்க அப்படின்றார். உடனே எல்லாரும் வந்துருவோம்மா, 10 நாளா ஒரே மழை, பூ எங்க இருக்குது? அப்படியே சாமந்தி இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அழுகி போய் சாமந்தியே முழம் 100 ரூபா வைக்கிறான், நான் என்னவா பண்ணட்டும் அப்படின்னு சொல்றது என் காதுல விழுது. ஆனா பூ போடுங்க, அந்த பூ கிடைக்காத பக்கத்துல என்ன பண்ணுங்க, இந்த பூவை போடுங்க, பாமாலைன்ற கூடிய இந்த அலங்கலை எப்படி இந்த பலங்கள் மழு ஒன்று உடையாய் விடையாய்னு சொல்லி ஏத்தி போட்டீங்கன்னாக்கா, இந்த பாட்டை போட்டீங்கன்னா கூட சுவாமி பெரிய மாலை, எப்ப அண்ணாமலையாருக்கு போடுவாங்கல்ல மாலை, பார்த்திருக்கீங்களா? பெரிய ரிஷபத்துல சாமி வரும்போது ஒரு பக்கத்து மாலையை தூக்கிட்டு வருவாங்க, ஒரு 6 பேர் ஒரு பக்கத்து மாலையை தூக்கிட்டு வருவாங்க, இந்த பக்கம் ஒரு 6 பேர். அந்த மாலையை சாமி கழுத்துல போடுறதுக்குள்ள சொல்லுங்கம்மா, சத்தமா இருக்கா? இல்ல நல்லா இருக்கு நீங்க சொன்னதுனால நல்லா. சரி அந்த மாலையை போடுறதுக்குள்ள போதும் ஆயிடும். அப்படி ஒரு பெரிய மாலை போடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பேசாம இந்த பாட்டை பாடுங்க, அந்த பெரிய மாலை போட்ட பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். நான் சொல்லல, நம்மளோட பிள்ளை பெருமானார் சொல்றாரு, நீரார் சடையா நெற்றிக்கண்ணா என்றென்று பேராயிரமும் பிதற்ற தீரும் பிணிதான. ஒரு நாமம் ஒரு ரூபம் இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லைனம் கொட்டாமோன்னார்ல, அது மாதிரி அவர் சொல்லணுமா, என்ன
நீரார் சடையா நெற்றிக்கண் அப்படிதானே அந்த பொண்ணு சொன்னா மருகல்ல. சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. அது மாதிரி நீ நீரார் சடையா நெற்றிக்கண்ணா அப்படின்னு ஒரு பேராயிரம் பிதற்று எதுவுமே தெரியலம்மா. அப்ப இதெல்லாம் சொல்லுங்க. திருநீலகண்டா பொன்வண்ணனே, நீரார் சடையா நெற்றிக்கண்ணா, அன்பே அரணே அத்தா அப்பா சரணே, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு 1000 பேர் இருக்கவருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல வராதா நம்மளுக்கு? அப்படி சொல்லி பிதற்றிட்டு கிடந்தாலே நம்மளோட பிணிலாம் தீருமா. பிணினா என்னன்னாக்கா நோய். நோய் இல்லை பெரிய நோய் எதுன்னா பிறவின்றதுதான் பெரிய நோய். அந்த பிறவின்ற பெரிய நோயை போக்கும்னா இந்த சின்ன சின்ன நோய் எல்லாம் போக்காதான் அந்த 5 எழுத்து. அததான் அங்க சொல்றார். ரொம்ப அழகான காந்தாரத்துல அமைந்த பாடல். அடுத்தது 2ஆம் திருமுறையிலே வரும் 75வது பதிகம். இதுவும் காந்தாரத்தில் அமைந்ததுதான். 2ஆம் திருமுறை 75வது பதிகம். இதுவும் காந்தாரத்தில் அமைந்த பாடலே. விண்ணையங்கும் அதே கண்ணியான் விரையும் சடை பெண்ணாயம் கொள் திருமேனியான் பெருமானல் கண்ணாயம் கொள் திரு நெற்றியான் கலைகாழியுள் மண்ணாயம் கொள் மறையாள ஏத்து மலர் பாதனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த நெற்றிக்கண்ணை சொல்லி நெற்றிக்கண்ணான் நிமலா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி நெற்றிக்கண்ணை கொண்ட பெருமானாரே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஏத்துறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல 10வது பாடல் சொல்றாங்க பாருங்க. நன்றி ஒன்றும் உணராதவர் சமன் சாக்கியர் அன்றி அங்கு அவர் சொன்ன சொல்லவை கொள்கிறான் கன்று மேது இளங்கானல் வாழ் கலிக்காழியும் வெண்டி சேர்வியன் கோயில் கொண்ட விடையாளனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நன்றி ஒன்றும் உணராதவர். அப்ப நன்றின்றது இருக்கணும். அதனாலதான் நம்மளோட பெருமானார் நம்ம ஒற்றியூர்ல நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒற்றியூர்ல பாடும்போது சொல்றாங்க, நன்றியால் வாழ்வதும் நம் உலக ஒரு நன்மையானே கன்றினமும் மதிலும் கருமால் வரையே சிலையா பொன்றினா ஒன்றினா பொன்றினவா சுடலை பொடி நீரணிந்தாரழலம்ப ஒன்றினால் எய்த பெம்மான் உரையும் இடம் முற்றியோரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நன்றியால் வாழ்வது உள்ளம்னு சொன்னாங்க. சைவர்கள் நன்றியோட இருக்கணும். முதல்ல ஏன் நன்றியோட இருக்கணும்னாக்கா சுவாமிய வணங்கணும்னாலே நன்றி இருக்கணும். இது என்னம்மா அப்படின்னாக்கா கதை இருக்கு. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். ஒரு இடத்துக்கு போன உடனே ஒரு பேங்க்குக்கே போறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அந்த ஜன்னலை மூடுறேன், சத்தமா இருக்கு. வேற இடத்துல உட்கார்ந்துருக்கலாம் போல நான். இப்போ ஒரு பேங்க்குக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே ஒருத்தவங்க என்ன பண்றாங்க, ஒரு பேனா கொடுக்குறாங்க நமக்கு. உடனே என்ன சொல்றோம், தேங்க்ஸ்ன்னு சொல்றோம். அப்புறம் அவங்க சும்மா பக்கத்துல கொஞ்ச நேரமா உட்காந்துட்டே இருக்கிறாங்க. உட்காந்துட்டே இருந்த உடனே என்ன பண்ணோம், அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுனாக்கா தண்ணி இருக்கான்னு அங்கங்க பார்த்த உடனே நம்ம டபக்கு பையில இருந்து எடுத்து தண்ணி எடுத்து கொடுப்போம். ஏன், ஒரு உதவி செய்தாங்க, அவங்க மேல ஒரு நன்றி இருக்கு, அதனால அவங்க மேல ஒரு அன்பு இருக்கு. இப்போ அவங்க உதவி செய்தாங்கன்றத தெரிஞ்சதாலதானே நமக்கு அன்பு இருக்கு. அதே மாதிரி சுவாமி எவ்வளவு உதவி செய்திருக்கிறாரு, நம்மளை படைத்திருக்கிறாரு. அது நம்மளுக்கு தேவையான தனு கரண புவன போகங்கள் அத்தனை இந்த உலகத்துல நம்ம வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளவு நமக்கு ஒரு அம்மா அப்பா, நம்மளுக்கு அண்ணன் அக்கா, அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப்புறம் தம்பி தங்கச்சி, நமக்கு ஒரு கணவன், அதுக்கப்புறம் குழந்தைங்க, எவ்வளவு இந்த உலகத்துல இத்தனை படைச்சு கொடுத்திருக்காரு சுவாமின்னு நினைச்சாதானே ஒரு மேல நன்றி வரும். எதுவுமே நினைக்கலன்னா இதெல்லாம் நம்மளாலே வந்தது நினைச்சா எப்படி நன்றி வரும்? அதனால முதல்ல சுவாமி என்னெல்லாம் செய்தாருன்றதை தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மனதுல ஒரு நன்றி உணர்வு வரும். அதுதான் அப்படியே மெதுவா அன்பா வரும். அந்த அன்போட முதிர்ந்த நிலைதான் காதல் வரும். அதுக்கப்புறம் தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க முடியும். அதனால நன்றின்றது இருக்கணும் நம்மள எல்லாருக்கும். ஒண்ணும் ஒரு ஒரு இந்த 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 வகுப்புக்கு கொண்டு ஒருத்தவங்க விட்டாங்கன்னா கூட அவங்க மேல நம்மளுக்கு நன்றி இருக்கும். ஏன்னா ஞானத்தை கிடைக்கிறதுக்கு வழி செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நன்றி இருக்கும். ஆனா இந்த சமணர்கள் நன்றி ஒன்றும் உணராத சமன் சாக்கிய. நம்ம ஒருவேளை யாருக்கிட்டையாவது நன்றி இல்லாத இருந்தா நம்ம சமணர்னு நம்ம நினைச்சுக்கணும். அப்ப நீங்க சைவரா இருக்க போறீங்களா சமணரா இருக்க போறீங்களான்றத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த நன்றியோட இருக்கணும்ன்ற விஷயத்த அவர் சொல்றார். அடுத்தது பியந்தை காந்தாரத்துல அமைந்தது. இதே 2ஆம் திருமுறையில 96வது பதிகம். 2ஆம் திருமுறையிலே 96வது பதிகம். இப்ப காந்தாரம் பார்த்தோம், அடுத்து பியந்தை காந்தாரம்.
பொங்கு வெண்புரி வளரும் போர்ப்புடை மார்பன் எம்பெருமான் செங்கன் நாடரவாட்டும் செல்வன் எம் சிவன் உரை கோயில் பங்கமில் பலமறைகள் வல்லவர் பக்தர்கள் பரவும் பங்கு வெண்திரை காணல் தன்மழை காழிடன் நகரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க பியந்தை காந்தாரத்துல பாடுறாங்க அந்த பாடல். அடுத்தது செவ்வழியில பாடுறாங்க. நம்ம ஞானசம்பந்தர் மட்டுமே எடுத்த ஆண்ட ஒரு பண் எதுனா இந்த செவ்வழி. இரண்டாம் திருமுறையில, அதே இரண்டாம் திருமுறையில 113வது பதிகம். இரண்டாம் திருமுறையில 113வது பதிகம். இரண்டாம் திருமுறையில 113வது பதிகம். எடுத்தாச்சா? பொடியிலங்கும் திருமேனியாளர் புலி அதலினர் அடியிலங்கும் கழலார்க்க ஆடும் அடிகளிடம் இடியிலங்கும் குரல் ஓத மல்கரி வார்த்திரை கடியிலங்கும் புனல் முத்தலைக்கும் கடல் காழியே அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி அடியிலங்கும் கழலார்க்க ஆடும். அம்மா காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. சுவாமி என்ன பண்றாரு, அப்படி அடியை தூக்கி ஆடும்போது அவரோட கழல் அத்தனை அழகா ஆர்க்குதாமா. அந்த ஆர்க்கிற கழல் என்ன சொல்லுது நம்மளுக்கு? சிறுத்தொண்ட நாயனார் புராணத்துல பார்த்தோம். என்னது? வரும் அன்பின் வழி நிற்பேன் பிரான அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பேன்னு அந்த கழல் சொல்லுதான். என்னன்னா, உங்களுக்கெல்லாம் அருளை கொடுக்கக்கூடியது இந்த திருவடிதான். இந்த திருவடி எல்லாருக்கும் கிடைக்காது. திருமாலும் பிரம்மாவும் கூட தேடினாலும் கிடைக்காத திருவடி சிறுத்தொண்ட நாயனாருக்கு அருள் பண்றதுக்காக இப்ப இந்த செங்காட்டங்குடிக்கு வந்திருக்கு. இதுதான் ஒரு சமயம். நீங்களும் என்ன பண்ணுங்க, இந்த திருவடியை வணங்கிக்கோங்க. எப்படி வணங்குறது எங்களுக்கு தெரியல எனக்கா, சிறுத்தொண்ட நாயனார் மாதிரி அன்பின் வழியில நில்லுங்க, நின்னா உங்களுக்கும் சாமி கொடுப்பாரு அப்படின்னு இந்த கழல் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கதான். அதான் பிரான் அருளே பேணுவீர் வரும் அன்பின் வழி நிற்பீர் அப்படின்னு அந்த கழல் ஆர்க்க வந்தாருன்னு சொல்லுவாரு நம்மளோட தெய்வ சேக்கிழ பெருமான். அதே மாதிரி அது மாதிரி அடியிலங்கும் கழல் ஆர்க்கம். அப்படியே அம்மா பெரிய நம்ம காரைக்கால் அம்மா சொல்றாங்க, சாமி கொஞ்சம் பார்த்து ஆடுங்க சாமி அப்படின்றாங்க. எதுக்குன்னா, நீங்க வேகமா ஆடுனா அவங்களோட சிரசுல போய் வானம் முட்டிக்குது. அது சரி கொஞ்சம் கீழே பார்த்து ஆடினா கீழே பூமியில இடிக்குது. அப்படி சோண்டு ஆடுங்க, 8 திசையும் இடிக்குது. என்ன பண்றது? உங்களுக்கு ஏத்த அங்க என்ன சொல்றது, டயஸ்க்கு என்ன சொல்றது, உங்களுக்கு ஏத்த அரங்கு இங்க இல்ல சாமி, கொஞ்சம் சின்ன அரங்கமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காரைக்கால் அம்மையார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல். அது மாதிரி இங்க சொல்றாரு, அடியிலங்கும் கழல் ஆர்க்க ஆடும் அடிகளிடம். எதுனா இந்த கடல் காழிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சும்மா ஒரு பாடல் அப்படி பாக்குறோம், அது தொட்டு தொட்டு பார்த்துட்டு போறோம்னு வைங்களேன். அடுத்தது மூன்றாம் திருமுறைக்கு வந்துட்டோம். 43வது பதிகம். மூன்றாம் திருமுறையில 43வது பதிகம். மூன்றாம் திருமுறை கௌசிகம், பண் கௌசிகம், சந்தமார்னு தொடங்கக்கூடிய பாடல். மூணாம் திருமுறையில 43வது பதிகம், பண் கௌசிகம். சந்தமார் முளையான் தனகூரனார் வெந்த வெண்பொடி ஆடிய மெய்யனார் கந்த மார்பொழில் சூதழு காழியுள் எந்த யாரடி என் மனத்துள்ளவே எந்த யாரடி என் மனத்துள்ளவே. சுவாமி அங்க ஒருத்தர் இருக்காரா, ஆடிக்கொண்டிருக்கிறாரு. வெந்த வெண்பொடி எல்லாம் பூசி அம்பாலை எடுக்கிறார். சந்தம் போகமாத்த பூன்முளையால் மாலும் உண்ணாமலை உமையாளோடும் தோடுடைய செவ்வேன் மாதிரி அம்பாலை சொல்லி எடுக்கிறார். சந்தமார் முளையார் அம்மா பாதியில வச்சிருக்கிட்டு திருநீர் அணிந்திருக்கார். சிவபெருமான் எங்க இருக்காருன்னா என்னோட மனசுல இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நிறைய சுவாமியோட திருவடி அந்த பாடல்ல சொல்லுவார். 4வது பாடல்ல பாத்தீங்கன்னா, பொற்தொடியோடு இருந்தவர் பொன்கள் உற்றபோது உடன் ஏத்தி உணருமே அப்படின்பார். 5வது பாடல்ல அலைக்கோள் செஞ்சடியார் அடி போற்றுதுமே அப்படிங்கிற. 3ஆம் திருமுறையில 43வது பதிகம்மா அடிகள் சருதையே என்றார். அண்ணல் ஆடிய அடிகள் சருதையே அப்படிங்கிற. அது மாதிரி நிறைய காலந்தன் உயிர் வீட்டு கழலடி மாலம் நான் அந்த கழலடிய வணங்குங்க அப்படிங்கிறாங்க. இப்படி அந்த கழலடிய நிறைய சொல்லிட்டே இருக்கிறாங்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே
இப்ப 43 பார்த்தோம். 89வது பதிகம் 3ஆம் திருமுறையில 89வது பதிகம் 3ஆம் திருமுறையில் 89வது பதிகம் பண் சாதாரி திருந்துமான்னு ஆரம்பிக்கும். பண் சாதாரி திருந்துமான்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல். அம்மா எத்தனாம் திரும்புறீங்கம்மா? 3ல 89. 3ல 89. மூணுல 89 சாதாரி பண் சாதாரி. திரு கொச்சை வையம் போட்டிருக்குமா? கொச்சை 12 பாடல்ல 12 பதியில ஒரு பதி தானேம்மா. திருந்துமா களிற்றின மறுபொடு திரள்மணி சந்தமுந்தி குறுந்துமா குரவமும் குடசமும் பீலியும் சுமந்து கொண்டு திறந்துமா வயல் புகு நீடு கோட்டாறு சூழ் கொச்சை மேவி பொருந்தினா திருந்தடி பூச்சி வாழெஞ்சமே புகழதுதாமே அப்படின்னு சொல்றாரு. என்னன்னாக்கா, எது நீ அடைந்து, அதாவது உனக்கு சரண் அடையக்கூடியது எதுனாக்கா அந்த சுவாமியோட திருவடிதான், அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த புகழ் அது ஆமே போற்றி திருந்தடி போற்றி வாழ். அப்ப அங்கே கொச்சையில இருக்கக்கூடிய பெருமான் அவரோட அவரோட திருத்தக்கூடிய திருந்தடினா அவரோட அடி திருந்துறதுல நம்மளெல்லாம் மனங்களை திருத்தி என் சிந்தை புகுந்தாய் கைலாயன்ற மாதிரி நம்மளோட மனங்களை திருத்தி நம்மளோட மனங்களுக்கு வரக்கூடிய அந்த திருவடியை வணங்குங்க அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. சாதாரி அப்படி பாடும்போதே சரன்னு அது ஒரு அழகுதான். சாதாரண காய்ந்துதம் காலினால் காலனை செற்றவர் கடிக்கொள் கொச்சை ஆய்ந்து கொண்டிடமென இருந்த நல்லடிகளை ஆதரித்தே இந்த தொல் புகழ்மிகும் எழில்மறை ஞான சம்பந்தன் சொன்ன வாய்ந்தையும் மாலைகள் வல்லவர் நல்லவர் வானுலகின் மேலே. பொதுவா ஞானசம்பந்தர் பாட்டு எல்லாமே மாலைதான். நம்ம ஒரு சில பாடலை சொல்றேன் நானு. அவரோட பாடல் எது போட்டாலும் ஏதாவது ஒண்ணு தோடு பேசுவேன் மட்டும்தான் எனக்கு மனப்பாடன்னு சொல்லுங்களேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் சாமிக்கு தினம் போட்டீங்களான்னு தினம் நீங்க பூமாலை போட்டதுக்கு அர்த்தம் தான். அதுல இன்னும் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து கழுமலம்னு சொல்றாங்க. கழுமலத்துல சுவாமியோட திருமுன்பு பாடினது இது. கழுமலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும், எல்லாரும் தெரியும். நம்ம வகுப்புல இருக்கவங்களாம் இந்நேரம் வணங்கி இருப்பாங்க. கழுமலன்னு சொன்ன உடனே கையை தூக்கி வணங்கிடணும். ஏன் அப்படின்னா, நம்பியாண்டார் நம்பிகள் சொல்றாங்க, கழுமலன்னு சொன்ன உடனே வணங்கலைன்னா அவங்க அடுத்த பிறவில ஒதிய மரமா பிறப்பாங்களாம். ஒதிய மரம் என்ன, எப்படி பாத்திருக்கீங்களா நீங்க? ஒதிய மரம், அந்த மரம் என்ன பண்ணும்னா நல்ல தமன்னு வளரும், பெருசா வளரும். இலை தழை எல்லாமே இருக்கும் வழிய ஒண்ணுத்துக்கும் உபயோகப்படாது. ஒதிய மட்டைய ஒண்ணுமே உபயோகப்படாது, வளர்ந்துதான் இருக்குமே ஒழிய. ஆனா அதே மாதிரி நம்ம பிறப்போம் எல்லாம் இருப்போமே ஒழிய ஒண்ணு உபயோகம் இல்ல. இந்த பிறவி என்ன, அது சுவாமி கிட்ட திருவடிக்கு போனாதானே இந்த பிறவியோட உபயோகம் இருக்குது. நம்ம காழி என்ற கழுமலன்னு சொன்ன உடனே கையை தூக்கி வணங்கலைன்னா அடுத்த பிறவியில ஒதிய மரமா பிறப்போமா? நான் சொல்லல, நம்பியாண்டார் நம்பிகள் சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த திருக்கழுமலத்துக்கு உண்டான பாடல் இது. அந்த 1ஆம் திருமுறையில 79வது பதிகம். 1ஆம் திருமுறையில 79வது பதிகம். 1ஆம் திருமுறையில அயிலொரு படை அயிலொரு படையினர் விடையினர் மூடி மேல் அரவமும் மதியமும் பிறவிய அடக மயிலொரு சாயல வனமுலை ஒருபால் மகிழ்பவர் வானிடை முகில் கொள்கும் மீடர பயில் ஒரு சரிதயர் எருதுகந்தே. எருதுன்னு சொன்னாலும் ரிஷபந்தான். எருதுகந்தேரி பாடியும் மாடியும் வலி கொள்வர் வலி சேர் கைலையும் போதியிலும் இடமென உடையார் கழுமலம் நினையனம் வினை கருசருமே அப்படின்னு ஒரு பாடல்லையும் கழுமலம் நினைச்சாலே நம்மளோட வினை போகும் அப்படின்றாங்க. சுவாமி எங்கெல்லாம் இருக்காலும் கைலாயில இருக்கார், பொதியில இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமானார் இருக்கக்கூடிய இடம் எதுனாக்கா இந்த கழுமலம் சொல்லக்கூடிய தலம். அந்த கழுமலம்னு நம்ம நினைச்சாலே நம்மளோட மலங்கள் எல்லாம் அறிந்து போகும். அதனால அதுக்கு பேர் கழுமலம்னு பேரு.
அழகா இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு ஒரு கதைய சொல்லுவார். நல்லா இருக்கும். அடுத்தது திருக்கழுமலத்துக்கே உண்டான மேகராக குறிஞ்சியில 1ஆம் திருமுறையில 129வது பதிகம். 1ஆம் திருமுறையில 129வது பதிகம் மேகராக குறிஞ்சி. சேய் உயரும் ஆரம்பிக்கக்கூடிய பாடல். நூத்தி 129 கடைசியில வரும். 129 மொத்தம் 136 பாடலு. அதுல 129 திருக்கழுமலம்னு இருக்கும். அதுல பாங்க. சேவுயரும் தென்கொடியான் திருவடியே சரணென்று சிறந்த அன்பார் நாயலும் மங்கையோடு நான் முகந்தான் வழிபட்ட நலங்கொள் கோயில் பாவிதோறும் வன்கமலம் முகம் காட்ட செங்குமுதம் வாய்கள் காட்ட காவீரும் கருங்குவளை கருணை இதழ் கண் காட்டும் கழுமலமே அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருக்கழுமலத்துக்கு மேகராக குறிச்சும் ஒரு 5 ஊர்களுக்கு தான், ஆலவாயி, வீழிமிழலை, நம்மள கட்சியேகம்பம், கழுமலம், இந்த மாதிரி ஒரு 5 ஊர்களுக்கு தான் பாடி இருக்கிறாங்க. திருவிழிமிழலை இதுக்கெல்லாம் பாடி இருக்காங்க. அப்ப அந்த இது அதுல வந்து இது ஒரு பாடல், ரொம்ப நல்ல அழகான ஒரு பாடல். சின்ன மேகரா குறிஞ்சி பாடி இருக்கிறாங்க நம்மளோட பராய்த்துறைக்கு. இது வந்து கொஞ்சம் பெரிய மேகரா குறிஞ்சி. சொல்றாங்கன்னாக்கா, சேனா ரிஷபம்னு அர்த்தம். சேமுயிரும் தின்கொடியான் திருவடியே சரண் என்று சிறந்த வான்பாள். அப்ப நான் என்ன பண்ணணும்னாக்கா, என்ன பண்ணாங்களாக்கா, நாவியலும் மங்கையோடு நான்மகன் தான் வழிபட்ட நலங்கள் கோயில். இந்த இவர் இருக்கா இல்லையா, தோடுடைய செவியன் விடை ஏறியோ தூவென் மதிசூடி காலுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலரான் உனைநான் பணிந்தே தருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் என்று. இந்த பிரம்மன் என்ன பண்ணார்னாக்கா, நாவியலும் மங்கை சரஸ்வதி ஆகிய அந்த மங்கையோடு, நான்முகன் அந்த சரஸ்வதி ஆகிய மங்கையோடு வந்தாராம். வந்துட்டு இந்த ரிஷபத்தை கொண்டு இருக்க சிவபெருமான் திருவடிதான் சரண் அப்படின்னு சொல்லிட்டு சரண் அடைஞ்சிட்டாராம். அப்படி சரணடைந்து வழிபட்ட கோயில் எதுனாக்கா, அங்க வந்து என்ன பண்ணுதுனாக்கா, நிறைய குளங்கள் இருக்கு. அந்த குளத்துல என்ன பண்ணுதுனாக்கா, அழகழகான முகங்கள் இருக்குது. என்ன முகம்னா, தாமரை முகங்கள், தாமரை பூக்கள் வந்து முகம் மாதிரி இருக்குதாம். அப்புறம் வந்து குமுதம்னு சொல்லக்கூடிய சிவந்த மலர்கள் இருக்கு. அது என்ன பண்ணுதான், வாய்கள் காட்டுதான், நீனு சிரிச்சுட்டே இருக்குதான். அப்புறம் வந்து அங்க பக்கத்துல இருக்க ஒரு பூ வந்து கண்ணை காட்டுதான். என்னன்னாக்கா, கருங்குவளை, அந்த கருத்த கண்ணுக்கு உதாரணமா சொல்லக்கூடிய குவளை மலர்கள் இருக்கா. இதெல்லாம் கண்காட்டு இருக்கக்கூடிய அந்த கண்காட்டும் முதலாளும் சொல்ற மாதிரி அந்த கண்கள் காட்டி முகம் காட்டி சிரித்து கொண்டு நீர்வளம் மிகுந்து இருக்கக்கூடிய அந்த கழுமலத்துல என்ன பண்றாரு, சரஸ்வதியும் நான்முகனும் வந்து ரிஷபத்தை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் திருவடிதான் நம்மளுக்கு சரண், வேற எதுவுமே சரண் இல்ல, விடையொத்த பெருமானே திருவடியே சரண் பிரம்மன் வழிபட்ட அந்த கோயில்ல, அந்த கழுமலத்துல வந்து என்ன இருக்கு, நீர்ப்பூக்கள் வந்து நிறைய இருக்கு. அது வந்து அந்த நீர் பூக்கள்லாம் பார்க்கும்போது பெண்கள் மாதிரியே இருக்கு. பெண்களோட முகம் மாதிரி இருக்கு, பெண்களோட கண்கள் மாதிரி இருக்கு, பெண்களோட என்ன மாதிரி இருக்கு, வாய்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. ரொம்ப அழகு இந்த பாடல். மேகரா குறிஞ்சி பாடல் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பெருந்தடங்கன் செந்துவர்வாய் பீடுடைய மலைச்செல்வி பிரியாமேனி அருந்தகைய சுண்ண வெந்நீர் அலங்கரித்து அமரத்தொழ அமரும் கோயில் கருந்தடைத்து முத்தழலோர் மலைகள் தோறும் இறைவனது தன்மை பாடி கருந்தடங்கன் கண்ணார் கழற்பந்து அம்மானை பாட்டாயிரம் கழுமலமே. அம்மானை பாட்டு யாராவது ஒண்ணு சொல்லுங்களேன், திருவம்மானையில ஒரு பாட்டு சக்குன்னு சொல்லுங்க, யாருக்கு வாய்ப்பு கிடைக்குது பாப்போம். செங்கண்ணிடும் மாலும் சென்றிடந்தும் காண்பறிய, அந்த பாட்டு சொல்லலாமா? சொல்லிடுங்கம்மா, பிரேமம்மா பாடுங்க, அழகா பாடுறீங்க. இந்த பாடுறோம், அது தப்பு பண்ணக்கூடாது இல்ல. செங்கண்ணிடும் மாலும் பாடுறேம்மா.
அந்த அம்மானை பாடல் பாடினாங்களா, அந்த அம்மானை வந்து என்ன பண்றதுன்னா பெண்கள் பாடக்கூடிய பாடல். அது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த எடுங்க 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 வந்து அம்மானை இதெல்லாம் வந்து பெண்கள் பாடக்கூடிய பாடல். பாடவே வேண்டாமா? பொங்கு மலர் பாதம் போதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பறுத்துட்டு எந்தரமும் மார்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னன் பெருந்துரையான் அங்கணன் நந்தனாய் அரை கோவி வீடருளும் அங்கருணிவார் கழனே பாடுதுங்க நம்மானாய். அப்ப அந்த பொங்கல்லாம் பாடும்போது என்ன பாடுறாங்களா, சுவாமி எங்களை எல்லாம் ஆட்கொள்ளுவாரு, எங்களுக்கு வந்து இந்த பந்தங்கள் எல்லாம் அறுத்து வீடு வீடு வேற்ற கொடுப்பாரு, இப்படி எல்லாம் பாடுறாங்க இல்லையா. இந்த அன்பானையை வந்து இந்த கழுமணத்துல இருக்க பொண்கள் எல்லாம் பாடிட்டு இருக்காங்களாம். அதான் கருந்தடம் கண்ணா கழல் பந்து கண்ணந்தான்னு சொல்லுவாங்க, அது அம்மானை இதெல்லாம் வந்து இந்த பெண்கள் ஆடக்கூடியது. அது ஆடி விளையாண்டா கூட என்ன பண்றாங்களா, சுவாமியை நினைச்சு நினைச்சு இந்த பாட்டெல்லாம் வந்து பாடிக்கொண்டு இருக்கிறாங்களாம். அப்போ இந்த பெண்கள் ஆண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த தீ வளர்த்து வேள்வி தீ வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இந்த சிகாழின்னு சொல்லக்கூடிய இந்த கழுமலத்துல அப்படின்றாங்க. இங்க எப்பேற்பட்டவனா பெருந்தடங்கள் செந்துவயவார் பீடுடைய மலைச்செல்வி அம்மை அழகிய கண்கள். ஏன் கண்கள் அறியாடிய கண்ணாலோடும் அண்ணாமலை தேவாரம் பேசும். அதான நல்ல அழகான கண்கள், அதுல செவ்வரி ஓடுறது வந்து அழகா. அந்த மாதிரி அம்மையோட செந்துவர்வாய் பீடுடைய மலைச்செல்வி. இங்க சிவந்த வகையில் எழுத்திருக்கக்கூடிய எம்பெருமாட்டி மலைச்செல்வி மலையத்துவசன் மகளா இருக்கக்கூடிய அம்பாள் வந்து பிரியா மேனியா எப்ப சுவாமியோட இருக்கிறாங்க. என்ன அது, அங்க வந்து சுவாமியோட அம்பாலும் இருக்கிறாங்க. அங்க சுவாமியும் அம்பாலும் இருக்கிறதால அங்க வானுலகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் அமரர்கள் எல்லாரும் இங்க வந்து சுவாமியை வழிபாடு செய்துட்டு போறாங்க. இப்ப நம்ம பாருங்க, தேவலோகத்துக்கு எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் டிக்கெட்டை போட்டுட்டு போக வேண்டாம். அழகா சீர்காழிக்கு ட்ரெயின் ஏறி போய் உட்கார்ந்து வழிபட்டாலே கைலாயத்துல போய் வழிபட்ட பலன் இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து இந்த அந்த ஊரோட தன்மையும் சொல்ற. நம்ம அப்ப என்ன, நம்மளும் இதே மாதிரி இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், நம்மளும் என்ன வேணா பண்ணலாம். ஆனா சுவாமியோட பாடல்களை பாடிக்கொண்டே அது சமைக்கலாம், படுத்திருக்கலாம், தூங்கலாம், இல்ல எந்த வேணா செய்யலாம், விளையாடலாம், ஆடலாம், பாடலாம், எல்லாமே என்ன பண்ணலாம், நம்ம சுவாமியை நினைச்சு கொண்டே செய்யணும்ன்றதுதான் இதுல இருந்து நம்ம சொல்ல பெறக்கூடிய கருத்து. அலங்கன்மலை வானவரும் தானவரும் மலைக்கடையில கடைய பூதம் கலங்கள் எழுவு கடுவிடம் ஒன்று இருண்ட மணி கண்டத்தோன் கருதுங்கோயில். என்ன பண்றாங்கன்னாக்கா மலர் மாலைகளை அணிந்த தேவர்களும் அசுரர்களும் அவங்க ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. நம்ம வந்து பார்க்கடல்ல இருந்து அமுதம் வரும், நம்ம 2 பேரும் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா சாமியெல்லாம் வணங்கல, வந்து கடையிறாங்க. போய் கலந்த உடனே பூதம் 5 பூதங்கள், பூதம்னா 5 பூதங்கள், நீர் நேர காற்று ஆகாயம் எல்லாம் கலங்கி போச்சு. இன்னும் ஒன்னோட ஒன்னும் இந்த உலகங்கள்லாம் நம்பி சாமிதான் இந்த உலகங்கள்லாம் ஒடிக்கும். அந்த உலகத்தையே அந்த விஷம் விட்டிருந்தா, சாமி விட்டிருந்தா அந்த உலகமே என்றா அழிந்து போயிருக்கும். அப்படிப்பட்ட அந்த விஷம் வந்த போது அந்த விஷத்தை கண்டத்துல வச்சுட்டு இருக்கோம் நம்மளோட சாமி. அவர் இருக்கக்கூடிய இடம் எதுனாக்கா, கருதும் கோயில் எதுனாக்கா, விலங்கலமர் புயன் மறந்து நீன்சனி புக்கு ஊசலிக்கும் காலந்தானும் கலங்கள் இல்லா மனம் பெரு வன்கையுடைய மெய்யர்வாழ் கழுமலமே அப்படின்றாங்க. என்னன்னாக்கா பொதுவா அந்த சோதிடம் இங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாக்கா அவங்களுக்கு தெரியும். அது என்னன்னாக்கா அந்த மகர ராசியில சனி வந்ததுனாக்கா அவங்களுக்கு வந்து படாத பாடுபடுவாங்களாம். அந்த உடம்பு நோயா இருக்கட்டும், பொருளாதாரம் அத மகத்தில் புக்கதோர் சனியனுக்கானாயின்னு சொல்லிட்டு நம்மள நம்பிசாமி கூட சாமி கிட்ட போய் எப்பா ஏன்பா இப்படி பாடா படுத்துற, மகத்தில் புக்கதோர் சனியை படுத்துற மாதிரி என்ன பாடா படுத்துற, என் கண்ணை கொடுப்பா அப்படின்னு கேட்பாரு சாமி கிட்ட போயிட்டு. அந்த மாதிரி அது ஒரு கஷ்டமான காலம். அந்த மக நட்சத்திரத்துல அந்த சனி போறதுன்றது ஒரு கஷ்டமான காலம். அந்த மாதிரி காலத்துல கூட சலிக்காம இப்ப சுவாமி மேல அன்பு கொண்டு அந்த எந்த விதத்திலையும் கலங்காம இருக்கக்கூடியவர்கள் யாருனாக்கா, இந்த மாதிரி ஒரு பஞ்ச காலத்துல உணவே கிடைக்காதான். அந்த பொதுவா உலகிலேயே உணவுக்கு பஞ்சம் இருக்குமா அந்த மக நட்சத்திரத்துல சனி புகும்போது அப்படின்னு சொல்லிட்டு, மகர ராசியில சனி புகும்போது அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலங்கள்ல கூட மனசு சலிக்காம சுவாமியை வணங்குறவங்க யாருன்னா அந்த கழுமலத்துல இருக்கக்கூடியவர்கள். அங்க யாரு இருக்காங்கன்னா அங்க இந்த சுவாமி இருக்காரு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்ற. பாரிதனை நலிந்தமரர் பலமெய்த சயமெய்தும் பரிசு வெம்மை போரிசையும் புறமூன்றும் பொன்ற ஒரு சிலை வளைத்தோன் பொருளும் கோயில் வாரிசை மென்னுலை மடவான்
மாளிகையின் சூழிகள், இது கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்க்க வேண்டிய பாட்டு. சூழிகள் மேல் மகப்பாராட்ட காரிகையும் விசும்பயங்கும் கணம் கேட்டு மகிழ்வேந்தும் கடுமலமே அப்படின்ற. என்னன்னா இந்த முப்புறங்களை எரித்தாருல அந்த சுவாமி இந்த கோயில்ல தான் இருக்காராம். சிலை வளத்தோன் கருதும் கோயில விரும்பி இருக்கிறாராம். காதல் செய்து கருதி இருக்கிறாராம் அந்த காழியில, அந்த கழுமலத்துல. அந்த ஊர்ல இந்த பொண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, குழந்தைங்களை மேல வச்சு அந்த அந்த தாலாட்டு பாடுறாங்களாம். குழந்தைகளை வந்து பாராட்டுறாங்களாம். அது பாராட்டினோடனே வானலோகத்துல போன தேவர்கள், மற்ற விச்சர், இந்த கிண்ணறர், இவங்க எல்லாம் என்ன அழகா இந்த குழந்தைகள் இந்த பொண்கள் பாராட்டுறாங்க அப்படின்னு நின்னு இறங்கி வந்து கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு போறாங்களாம். இன்னைக்கு வந்து குழந்தைகளை வந்து என்னென்ன வார்த்தை சொல்லி யாரை திட்டுறாங்க, அதெல்லாம் அவங்க எல்லாம் இதை கேட்கணும். பிள்ளைகளை வந்து கடும் சொல்லி நம்ம பேசக்கூடாது, நல்ல சொல்லுதான் பாராட்டணும்ன்றத இந்த தேவாரத்துல நம்மளுக்கு சொல்லி தராங்க. அது நானும் கூட அதை செய்திருக்கேன். ஆனா இப்ப உணர்றேன் அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நானும் உணர்றேன். அது மாதிரி குழந்தைகளை வந்து அவ்வளவு அழகா பாராட்டி தாளாட்டி, அந்த தாளாட்டு பாடும்போது அந்த குழந்தைகளை ஒண்ணு நல்ல குணங்களை சொல்லி தாளாட்டுறாங்களாமா அந்த பொண்கள். அத வந்து அந்த இந்த தேவலோகத்த பெண்கள் வந்து கேட்டு ஆச்சரியப்பட்டுட்டு போறாங்களாமா. ஊர்கின்ற வரவமொழி விடு திங்களோடு வன்னி மத்தம் மண்ணும். சுவாமி என்னென்ன வச்சிட்டு இருக்காரு பாருங்களேன். ஊர்கின்ற அரவம், முதல்ல நவுந்துட்டே இருக்கக்கூடிய பாம்பு வச்சிட்டு இருக்காரு. விடு திங்களோடு வன்னி, ஒளி விடுகின்ற திங்களோடு வன்னி, நம்ம நிலாவை வச்சிட்டு இருக்காரு. அடுத்து வன்னி சொல்லக்கூடிய வன்னி இலை, வன்னி மரம் கிடையாது, வன்னி இலையை வச்சிருக்காரு. மத்தம்னாக்கா ஊமத்தம் பூ வச்சுட்டு இருக்காரு. மண், இது எல்லாம் இருக்குது. அதோட எங்க கங்கை வேற இருக்கு. அந்த கங்கைய மேல எங்க இருக்கு வெண்தலை ஈனி இழிச்சுக்கிட்டு வெண்தலை சேர். இத்தனையும் சுவாமியோட திருமுடியில அழகு திருமுடியில இருக்குதா. அந்த 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 அவரு யாரு இங்க இருக்கிறாருனாக்கா, அந்த செஞ்சடையப்பர் இருக்கக்கூடிய கோயில் எதுனா நம்மளோட கழுமலம் தான். அங்க என்ன பண்றாங்கன்னா, ஏதங்கி மலர் நிலவி இசைவெள்ளி மலையென்ன நிலவி நின்ற கார்வெண்டின் கணங்களால் கவின் பெருக்கு சுதைமாட கழுவளமை அப்படின்னு சொல்றாங்க. வெள்ளி மலை போல இருக்குதான் பூக்கள் வந்து அப்படியே வள்ளி மலையை கொண்டு வந்து குவிச்ச மாதிரி பூக்கள் குவிச்சு இருக்குதான். அதுல வந்து கருப்பு வண்டுகள்லாம் போயிட்டு அதுல அப்படியே அழகா சுத்திக்கிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் வந்து அழகு அப்படி இருக்கக்கூடிய இந்த ஊர்ல அழகு பெற்ற வெண்மையான சுதை மாட வீடுகள்லாம், மாடி வீடெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கக்கூடிய அழகு. ஏர்னா அழகுன்னு அர்த்தம். ஏறார் இளங்கினியே எங்கள் பேருந்துரை. ஏறார்னா அழகிய இளங்கலியன்னு அர்த்தம். ஏர்னா அழகு. பாடல் 6. தரும் சாரதம் தந்தருளும் என்றடி நினைந்து தழலணிந்து தவங்கள் செய்த பெருஞ்சதுரர் பெயலர்க்கும் பீடார் தோழமை அளித்த பெருமான் கோயில். அப்ப இந்த மெய்ஞானியர்கள் உண்மை ஞானத்தை எங்களுக்கும் தந்தரும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா, எல்லாரும் வந்து அங்க மழை நீர்ல அப்புறம் வந்து நம்ம தீ நடுவுல நடுவுல எல்லாம் தவம் முயற்சிறாங்க இல்லையா. அவங்க எல்லாம் தவம் முயற்சவங்களுக்கு எல்லாம் உடனே சாமி இந்தாங்க, உன்னை என்னெல்லாம் கேட்கறியோ அந்த வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துருவாராம். மெய்ஞானியர்களுக்கும் உண்மை ஞானத்தை தேடுறவங்களுக்கும் இந்த மாதிரி தவம் ஏற்றவங்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாராம். அந்த சாமி எங்க இருக்காருனாக்கா, நம்மளோட கோயில்ல தான் இருக்காரு. அப்ப அந்த ஊர் எப்படி இருக்குதுனாக்கா, இந்த நெல்லெல்லாம் அறுவடை பண்ணிட்டாங்க. அறுவடை பண்ணினோடனே தாமரை பூக்கள் மட்டும் இருக்குது. அந்த தாமரை பூக்கள்ல என்ன ஆகுதுன்னா, நெல்லெல்லாம் அறுவடை பண்ணதால தாமரை பூல இருந்து தேன் அப்படியே சொட்டுதான். தேனை யார் குடிப்பா? வண்டு தானே போய் குடிக்கணும். இந்த வாழை மீன் பக்கத்துல, இந்த வாழை மீன் ஏதோ நல்ல ஸ்வீட்டா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அது போய் இந்த தேனை ஃபுல்லா குடிச்சிருச்சு. குடிச்ச உடனே அதுக்கு என்ன ஆயிடுச்சுனாக்கா, வாழை மீன் குடிச்ச உடனே என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு ஒரு மயக்கம் வந்துருச்சு. அப்ப மயக்கம் வந்த உடனே என்ன பண்ணுதா, இங்கேயிருந்து அங்க தாவுதான், அங்கேயிருந்து இங்க. வாழை மீன் நல்ல பெரிய மீனா இருக்கு. அங்க போய் பக்கத்துல வண்டி எல்லாம் நிக்க வச்சிருந்தாங்கன்னா, அந்த வண்டியில இருக்க அச்சாணியில போய் தாவி அந்த அச்சாணியை முறிச்சு விட்டுடுதான். இந்த பக்கம் தாவுதான் கரும்பு வயல் இருக்கு, கரும்பெல்லாம் முறிச்சு விட்டுருது. இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறான் அந்த வாழை மீன் அங்க. அப்படி அவன் வந்து அந்த மதுவை குடிச்சிட்டு, மதுனா தேனை குடிச்சிட்டு அப்படி இருக்கக்கூடிய வாழைகள் பாயக்கூடிய அந்த கழுமலத்துல இருக்கக்கூடிய பெருமானார் இப்படி எல்லாம் இருக்காரு. மெய்ஞானியர்களுக்கும் ஞானத்தை கேட்டு தியானம் பண்றவங்களுக்கும் அந்த ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் கொடுத்துடுறாரு சுவாமி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. ரொம்ப இது இன்னும் சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய பாடல் இந்த 7வது பாடல். புவி முதல் ஐம்பூதமாய் புலன் 5ஆய் நிலன் 5ஆய் கரணம் 4ஆய் அவை சேர் பயன் உருவாய் அல்ல உருவாய் நின்றான் அமரும் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, 5 பூதங்கள்,
இருக்குங்களே, இது எல்லாமே நம்மளோட என்ன தத்துவம், ஆன்ம தத்துவத்துல இருக்கக்கூடியது. அதுல என்ன சொல்றாங்க, முதல்ல 5 பூதங்கள், நிலம் நீர் காற்று அந்த மாதிரி இருக்கக்கூடிய 5 பூதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் 5 புலன்கள், நம்மளோட கண் காது மூக்கு செவி, அது எல்லாமே வாய், இது 5 பொறிகள், அந்த இதெல்லாம் உணரக்கூடிய 5. அப்ப 5 பூதம், 5 புலன், 5 பொறி, இது 5 5 3 3 5 15 ஆயிடுச்சு. அடுத்து 4 மனம் புத்தி சித்தி அகங்காரம், இந்த 4 கரணம், அந்த கரணம் 4ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இது இருக்குது. அப்புறம் சுவாமி உருவாய் அருவாய் இருக்காங்க. அந்த மனம் புத்தி அகங்காரம் அதுக்கு பயனா இருக்கக்கூடியது. அருவாய் இருக்கக்கூடிய பெருமானார், உருவாய் நிற்கக்கூடிய பெருமானார். அங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா சுவாமி 3 இருப்பாரு. 3 நிலையில் குருலிங்க சங்கம வழிபாடுன்னு இருப்பாரு, அருவாயும் உருவாயும் இருப்பாரு, உருவமா அம்மையப்பராவும் இருப்பாரு சுவாமி. கீழே பிரம்மபுரீஸ்வரரா சிவலிங்க திருமேனியா அருவுருவாயும் இருப்பார். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெருமானார். அப்போ இங்க இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இருக்குது. அதையெல்லாம் சேர்க்கக்கூடிய உருவாய் பூத முதலியவற்றை சேர்ந்த பயனே வடிவாய், இந்த மாதிரி தன் மாத்திரை 5, புலன் 5, பொறி இன்பம் 5, இது எல்லாமா இருக்கக்கூடிய பெருமானார் இங்க இருக்கிறாங்கனாக்கா இங்கதான் இருக்கார், நம்ம கழுமலத்துல இருக்கிறார். அங்க என்ன நடக்குதுன்னாக்கா, தவ முயல்வோர் மலர் பறிப்பர். சுவாமியை வழிபாடு செய்யணும் இல்லைங்களா, பூ வேணும். நல்ல உயரம், நல்ல வளமான சோலைகள் இல்லைங்களா, இந்திரனே அமைச்ச சோலை, அது காவிரியை வரவச்சோலை அமைச்ச சோலை, நல்ல உயரமா வளர்ந்துருச்சு, போய் வானத்தை தொட்டுடுச்சு. அதை என்ன பண்றாங்க, இப்படி வளைச்சு பூ பறிக்கிறாங்க. வளைச்சு பூ பறிச்ச உடனே நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு என்ன பண்ணுவோம், செம்பருத்தி மற்றதெல்லாம் செம்பருத்தி இதெல்லாம் நம்ம பறிச்சுட்டு விடும் போது என்ன பண்ணுவோம், வேகமா போகும் இல்லைங்களா. என்ன வேகமா போகும் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்த கொம்பு என்ன பண்ணுது, அப்படி வளைச்சு பூவை பறிச்சுட்டு இப்படி விட்டுட்டவன வேகமா போய் பக்கத்துல இருக்க மாங்காய் மரத்துல போய் அடிக்குது. அதுல மரங்கள் நிறைய மாங்காய் காய்ச்சிருக்கு, அதுல மாங்காய் கீழே விழுந்துருச்சான். கீழே விழும்போது என்ன ஆகுதுனாக்கா, கொக்குன்னா மாங்கான்னு அர்த்தம், கொக்கின்காக கவனேரி கண். இது என்ன பண்ணுதுனாக்கா, இது ஏதோ அந்த பறவையெல்லாம் இந்த பசங்க இவங்க எல்லாம் வேடர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, கவன்ல கல்லு வச்சு அந்த பறவையை அடிச்சு பிடிப்பாங்க இல்லையா. அது மாதிரி இந்த மாங்காய் அங்கே மேலேந்து விழுறத பார்த்தா ஏதோ யாரோ கவன்ல நம்மள பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளினங்களாம் அப்படியே சல்லுன்னு பறந்து போகுதாமா. ரொம்ப அழகா அந்த காட்சியை படுத்துறாங்க. தவ முயல்வோர் மலர் பறிப்ப தாழவிடு கொம்பு புதைப்ப. அப்ப அவங்க தவம பூ வேணும்ன்றதுக்காக பூவை பறிச்சுட்டு கொம்பை விட்டுட்டாங்க. அது போய் கொக்கின் காய், கொக்குனா மாங்காய் காய்களை கவனரி கற்போல் அங்கே ஏதோ சல்லுன்னு வருது, யாரோ கவன்ல அடிச்ச மாதிரி சுனை பக்கத்துல இருக்க சுனையில இருக்கும்போது கரை சேர புள்ளிரியும் உடனே அங்க இருக்க புள்ளினங்கள்லாம் சல்லுன்னு பறந்து போதும். இது இந்த காட்சி எங்க இருக்குதுனாக்கா கழுமலத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. நாங்க அந்த பக்கம் சித்தாந்தத்தையும் 2 வரியில சொல்றாங்க, இந்த பக்கம் இவ்வளவு இயற்கை காட்சிகளையும் சொல்லிட்டு அழகுபடுத்திக்கிட்டு போறாங்க. அடுத்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த பெரிய பெரிய உழவர்கள்லாம் என்ன பண்றாங்க, காலையில நாத்தெல்லாம் புடுங்கி போட்டு நாத்து நடலான்னு வர்றாங்க. வந்து பார்த்தாக்கா பக்கத்துல கடல்ல இந்த சங்கு சிப்பி இதெல்லாம் என்ன பண்ணுது, மெதுவா ஏறி ராத்திரி ஃபுல்லா அந்த வயல் ஃபுல்லா முத்தை ஈன்று வச்சுட்டு போயிடுச்சு. இந்த முத்தெல்லாம் இருக்கும்போது எங்க இந்த நடவு நடுறது, இதெல்லாம் ஒண்ணும் நடவு நட முடியாது, இந்த முத்தெல்லாம் அள்ளுனாதான் நம்ம நட முடியும்னு சொல்லிட்டு வேலையை பார்க்காத திரும்பி போயிட்டாங்களாமா. அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த சீகாழில அவ்வளவு வளமா இருந்ததுன்றாங்க. அங்க யாரு இருக்கானாக்கா, அடல் வந்த வானவரை அழித்துலகு உலகு செழித்து உழலும் அரக்கர் கோமான் மிடல் வந்த 20 தோல் நெறிய விரற்பணி கொண்டோன் மேவும் கோயில். அப்ப வலிமை பொருந்த தேவர்கள் பலர் அடக்கி அப்படி திரிந்து அரக்கர் தலைவனா இருந்தார் இல்லையா நம்மளோட ராவணன். அவரோட வலிமை மிக்க 20 தோள்களையும் ஒரு சின்ன கால் கட்ட விரலால அழுத்தி அவனை பணி கொண்டாரு இல்லையா, தனக்கு பணி செய்ய வச்சுட்டாரு இல்லையா. அந்த சிவபெருமான் இருக்கக்கூடிய கழுமலத்துலதான் காலையில பார்த்தா எல்லா பக்கமும் என்ன பண்ணுதான், முத்து பவளம் இதெல்லாம் இருக்கதால இதுல நம்மளால வேலையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
இந்த உழவர்கள்லாம் திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. நாற்று நடுவதற்கு இடையூறாக இந்த இருக்குது, இதெல்லாம் எடுத்துட்டுதான் திருப்பி நாத்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாமா. ரொம்ப அழகான ஒரு அழகு சொல்றார். சீர்காழினாலே அழகுதான். அப்புறம் இங்க சாமி இருக்காரு, நம்ம குருநாதர் இருக்காரு. பாடல் எண் 9. பூமகள் தன் அயனும். பூமகள்னாக்கா நிலமகளாகிய மகாலட்சுமி, அவரோட கணவராகிய திருமாலும். அயன்னாக்கா பிரம்மன். புள்ளினோடு கேழல், அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அன்னப்பட்சியாவும், கேழல்னா பன்றி, புல்லுனா அன்னப்பட்சி, புல்னா பறவை, அன்னப்பட்சியா, கேழல்னாக்கா பன்றியாகவும் ஆகி புக்கிட ஆமலமும் சென்று முடிஞ்ச வரைக்கும் போனாங்களாம் போய்கிட்டே இருந்தாங்களாம். அப்ப முடியாடி காணா வகை நின்றான்னு அமருங்க, அப்படி தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. அவர் எங்க இருக்காருன்னா இங்க வந்து அமர்ந்துகிட்டு இருக்கிறாராமா. அவரை தேடி அங்க போனாங்க, இவங்க இங்க அமர்ந்துட்டு இருக்கிறாரு. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, பாமரவும் கலைப்புலவர் பன்மலர் கொண்டடைந்து பரிசினாலே காமனைகள் பூரித்து கலைஸ்கூர்ந்து நின்றேத்தும் கழுமலமே அப்படின்னு சொல்லிட்டு முறையோட நிறைய எல்லா கலைகளையும் அறிந்த புலவர்கள் வந்து நிறைய மலர்களை கொண்டு அர்ச்சித்து முறையோட விருப்பங்கள்ல அர்ச்சித்தனோட சுவாமி அவங்களோட விருப்பத்தை எல்லாம் நிறைவுபடுத்தினாராம். அந்த மாதிரிலாம் நிறைவுபடுத்தக்கூடிய கோயில் எதுனாக்கா இந்த கழுமலம் தான். அதாவது பன்றியாவும் ஆணவத்தால விளைந்த தற்போதம் கெட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க பூ கொண்டு அடிச்சுட்டாக்கா அவங்களுக்கு எல்லாமே இல்லை. அப்போ ஆணவம் தற்போதம் ரெண்டும் அழிந்தாக்கா நமக்கும் சுவாமி எல்லாரோடும் புரிவாருன்றதுதான் இந்த பாடல்ல நம்ம பெற்றிருக்க வேண்டிய கருத்து. குணமின்றி புத்தர்களும் பொய்தவத்தை மெய்த்தவமாய் நின்று கையில் உணன்மருவும் சமணர்களும் உணராத வகை நின்றான் உறவுகள். அதனாலதான் நம்மளோட பாட்டி பெரியவங்க அம்மா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நின்றுட்டு சாப்பிடாத நின்றுட்டு சாப்பிடாத. இன்னைக்கு அதையத்தான் நம்ம செய்யறோம். ஆனா நின்றுட்டு சாப்பிடக்கூடாதுன்னு உரையாடா சமணர்கள் தான் நின்றுட்டு சாப்பிடுவாங்க, பேசாம சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாம் சாப்பிடும் போது பாயசம் கொண்டா, ரசம் கொண்டா, அப்பளம் கொண்டா, வடைய கொண்டா, பக்கத்து இலைக்கு ஒரு பாயசத்தை போடுன்னு எல்லாம் பேசிக்கிட்டே தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா. அது மாதிரி அவங்க வந்து சாப்பிடும் போது பேச மாட்டாங்க. அதே மாதிரி நின்றுட்டு சாப்பிடுவாங்க. உருட்டி உருட்டி கவனமா உருட்டாத குடும்பம் உருண்டுரும் அப்படின்பாங்க பாட்டிங்களா. எங்க பாட்டியும் சொல்லுவாங்க, சாதத்தை உருட்டுனா கை மேலே அடி விழும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அந்த சாதத்தை உருட்டக்கூடாது. அது அவங்க உருண்டையா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் சமணர்களோட கொள்கைன்றதால அதை இயல்பா நம்ம பின்பற்றாதே இருந்திருக்கிறோம் போல இருக்கு. இந்த மாதிரி பொய் தவத்தை மெய்யா சொல்லிட்டு அப்படி சொல்லிதானே நம்ம அப்பசாமியை கூட்டிட்டு போயிட்டாங்க, பொய்ய மெய்யாக்கிய. அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்க அறிய முடியாத ஒருத்தர் யாருன்னா சிவபெருமான். அவரு எங்க இருக்கிறாருனாக்கா இந்த ஊர்லதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா நிறைய திருமணங்கள் ஆடவரும் பெண்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த திருமண சத்தம் வந்து நிறைய ஆரவாரம் திருவிழாக்கள் இதெல்லாம் இருக்குதான். அதுக்கு வந்து அந்த திருமணத்துக்கு பூசுரர்கள் சொல்லக்கூடிய தேவர்கள் அந்தணர்கள்லாம் வேதம் போதி கொண்டே இருக்குதான். இந்த மாதிரி வேட சத்தம் விழா ஒளியும் வேத ஒளியும் அங்க வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வேத ஒளி விண்ணொலி அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கல்யாண ஒளி மங்களங்கள் நிறைய நிறைந்திருக்கு அந்த ஊர்ல அப்படின்றாங்க. கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது மாதிரி கற்றவர்கள் பணிந்த யார் கற்றவர்கள் உண்ணும் கனி? சிவபெருமான் தான். கல்வி அப்ப கற்றவர்கள்னா என்னது? பெரிய பெரிய MA PhD ஏதோ படிப்புலாம் சொல்றாங்களா, அதுக்கு அவங்களுக்குதான் சாமி தெரிவாரான்னா கல்வி கற்றவர். எந்த கல்வி? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். நமச்சிவாயன்ற 5 எழுத்து தான் ஞானம், அதுதான் கல்வி. அந்த கல்வியை கல்வியில் கரையிலா காஞ்சின அப்படின்னாக்கா கல்வியில் கரை கண்டவர்கள் நிறைய தேவாரத்துல வரும். அவங்க எல்லாம் நிறைய படிச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, நம்ம பெரிய புராணத்தெல்லாம் சொல்ற மாதிரி இவங்க எல்லாம் தேடியும் கண்டுபிடிக்காத திருவடியை தன் மனத்துல வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க அந்த கல்வியை கற்றியிருந்தாங்க. அதனாலதான் நான் யாரு எல்லாரை விட அதிகம் படிக்காத நம்ம கண்ணப்ப நாயனாரதான் நம்ம தெய்வ சிக்கரபெருமான் என்ன சொல்ல, முற்ற கற்றனன் எனவையாலும் சிங்கம்னு சொல்றாரு. அவர்தான் முற்ற கற்றனன்ற. ஏன் அவரு வில்ல கட்டுறாரு, வில்ல கொண்டு வேட்டையாடினாரு, வேட்டையாடினது கொண்டு உணவு எடுத்தாரு, உணவு சாமிக்கு படைச்சு என்ன பண்றாரு, பெற முடியாத சிவலோகத்தை பெற்றாரு. அதனாலதான் முற்ற கற்றன், அவர் தான் அதிகம் படிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கல்வின்றது இந்த உலகியல் கல்வி இல்ல, அந்த அருளியல் கல்வி. அது என்னத்தை கொடுக்கணும்? நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும். எல்லாமே சிவபெருமான் தான், எல்லாமே 5 எழுத்தான், எல்லாமே பெருமான் தான் எது உணர்றோமோ அதுதான் முற்ற கற்றது அத சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி கற்றவர்கள் பணிந்தேத்தும் கழுமலத்து ஈசன் தன் கழல் மேல் அனலோர் மேல் நல்லோர் நற்துணையாம் பெருந்தன்மை ஞான சம்பந்தன் பகன்ற 5 சொன்ன சொற்துணையோரை
சொல் துணையோர் ஐந்தினோடு ஐந்து இவை, ஐந்தோடு ஐந்துனா 5 5 10. வல்லார் தூமலரால் துணைவாரி, தூமலர்னாக்கா மலர் மேல இருக்கக்கூடிய லக்ஷ்மியோட துணைவரா இருக்கக்கூடிய திருமால் பதவிக்கு போலாமா. முற்றுலகும் அது ஆண்டு, திருமால் மாதிரி பதவி எடுத்து இந்த உலகத்தெல்லாம் ஆண்டு, அதோட மட்டும் இல்ல கூட 2 போனஸ் வர கொடுக்குறாரு. முக்கண்ணான் அடி சேர முயல்கின்றாரே, இந்த உலகத்தையே ஆண்டு இருக்கலாம், அதோட சேர்ந்து என்ன பண்ணலாம், சிவபெருமான் திருவடி சேர முயல்கின்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. சொல் துணைனா சொற்றுணை, நம்ம அப்ப சுவாமி சொல்லியிருக்காங்க, சொற்றுணை வேதியின் சோதியானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தோடு கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாய். அப்ப எது சொல் துணை, அந்த நற்றுணை சொல் துணை எல்லாமே இந்த நமச்சிவாயன்ற மந்திரம் தான். அந்த நமச்சிவாய மந்திரம் தான் இந்த பாடல்றத ரொம்ப அழகா கொடுக்குறாங்க. ஏதாவது ஒரு பாட்டையாவது முழுசா பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எல்லாத்தையும் தொட்டு காட்டிட்டே போறோமே, ஒரே ஒரு பாடலையாவது முழுசா பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடலை இன்றைக்கு நம்ம முழுதாக பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது சீர்காழியில திருப்பதி கோவைன்னு, இது எதுல இருக்கும்னு தெரியல, 2ஆம் திருமுறையில 39வது பதிகம். 2ஆம் திருமுறையில 39வது பதிகம் பண் இந்தலம். ரொம்ப முக்கியமான பாடல் இந்த பாடலும் கூட. எல்லாமே முக்கியம்தான், எதுவும் முக்கியம் இல்ல. திருப்பதி கோவை அதாவது கஷேத்திர கோவைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட காட்டூர் கடலை கடம்பூர் மலையை காண பேரூராய் நம்ம நம்பிசாமி கூட பாடியிருக்காங்க, அப்பசுவாமி பாடியிருக்காங்க, எல்லாமே கஷேத்திர கோவை பாடியிருக்காங்க. இது என்ன பொதுவாக இந்த கஷேத்திர கோவைக்கு ஒரு பலன் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு தல யாத்திரை போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கான பணம் இல்ல, இப்ப இங்க பக்கத்துல அக்கத்துல கூட நம்ம அடியார்கள் திருக்கூட்டத்தோட போயிட்டு வந்துடுறோம். உங்க கைலாயம் எல்லாம் போகணும்னா லட்சக்கணக்கில் ஆகும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு பணம் இல்ல, ஆனா போகணும்னு ஆசையா இருக்கலாம், இந்த பாடல்களை விண்ணப்பம் பண்ணா நமக்கு கைலாயத்துக்கு போறது, இந்த கஷேத்திரங்களுக்கு போறதுக்கான பொருள் கிடைக்கும் அப்படின்றது பொதுவா சொல்லக்கூடியது. ஆனா நம்ம ஞானசம்பந்தர் என்ன சொல்றாரு, இந்த பாட்டை யார் சொல்றாங்களோ அவங்க இரவும் பகலும் ஏத்தி விம்மா வெறுவா இருந்தாங்கனாக்கா அவங்க சிவன் அடிக்கே போவாங்க. நீ ஏமா சிவன் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிற, சிவன் அடிக்கே போயிடலாம் அப்படின்னு பதிக பலனை கொடுக்குறாங்க நம்ம பிள்ளை பெருமானார். 2ஆம் திருமுறையில 39வது பதிகம் இந்தளத்தில் அமைந்தது. 2ஆம் திருமுறையில 39வது பதிகம் இந்தளத்தில் அமைந்தது. எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆரோ தில்லை அம்பலம் வல்லம் நல்லம் வடகச்சியும் அச்சிறு பாக்கம் நல்ல கூரூர் குடவாயில் குடந்தை வெண்ணி கடல் சூழ் கலிப்பாலை தென்கோடி பீடார் நீரோர் வயல் நின்றியோர் குன்றியோரும் குறுகாவையோர் நாரையோர் நீடு காண பேரோர் நல்நீள் வயல் நெய்த்தானமும் பிதச்சாய் பிறை சூடிதன் பேரிடமே. அதான் நான் சொல்லுவேன், பித்தா பிறை சூடின்னு பாடினார் இல்லையா. பித்தான்றது ஞானசம்பந்தரோட பாடல்களை நிறைய நம்பிசாமி பாடியிருக்காங்க, படிச்சிருக்காங்க. அதனாலதான் சாமி பித்தா என்று என்னை பாடுன்னு சொன்ன உடனே பித்தா பிறை சூடுன்னு, ஏன்னா பிதற்றா பிறை சூடி தன் பேர். அது மாதிரி திரு இறக்கத்தம் புனையில பித்தா பிறை சூடி என வல்லா அப்படின்னு முதல்ல சொன்னது நம்ம ஞான பிள்ளையார் தான். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்தாள்றாங்க நம்மளோட நம்பிசுவாமி. அந்த மாதிரி பிதற்றான் பிறை சூடி தன் பேரிடமே, அவரோட ஊர்களை நீ சொல்லிட்டே இரு அப்படின்றாங்க. அண்ணாமலையும் ஈங்கோயும் அத்தி முத்தாறு அகலாமுது குன்றம் கொடுகுன்றமும் கண்ணார் கழுக்குன்றமும் கைலை கோணம் வயல் கற்குடி காலத்தீவான். கற்குடி இங்க இருக்கு, திருச்சிராப்பள்ளியில இருக்கு. வான்போக்கியும் இங்க இருக்குதான், ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த இது உங்க எல்லாருக்கும் ஒரு செய்தி, இந்த வான்போக்கியும் ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க. 1100 படிகள் முன்னெல்லாம் ஏறவே முடியாது, இப்ப நல்லா வீச்சு போட்டு ஒரு 8-10 நிமிஷத்துல மேல கூட்டிட்டு போயிடுறாங்களாம். ரொம்ப நல்லா ஈஸியா சாமியை தரிசனம் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க. அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் பார்த்துட்டு போங்க. பயில் கற்குடி காலத்தீவான் போக்கியும் பன்னார் மொழி மங்கையோர் பங்குடையான் பரங்குன்றம் பருப்பதம் பேணி நின்று என்னாய் இரவும் பகலும் இனம்பை கடல் நீந்தல். இனம்பை என்ன, துன்பக்கடல். இது துன்பக்கடல்ல நீந்தணும்னா நமக்கு ஒரு தோணி வேணும். யார் அவரு? அதான் தோணியில இருக்கக்கூடிய சிவபெருமான். அதுக்கு துடுப்பு எதுனா இந்த பாட்டு தான். என்ன இரவும் பகலும் என்னத்தோ இந்த பாட்டை சொல்லிட்டே இருங்கனாக்கா இந்த பிறவின்ற துன்பக்கடல்ல நீந்தி கரையேறிடலான்ற. அட்டானம்னா அட்டம்னா 8, அட்டமூர்த்தியே அண்ணாமலையிலன்னு சொல்றோம்ல, அட்டம்னா 8. அட்டானம் என்று ஓதிய 4 2 8 இல்லைங்களா. அவ என்னென்ன அட்டானம்? திருக்கண்டியூர், திருக்கோவிலூர், திருவதிகை, வீரட்டானம் சொல்றான். திருக்கண்டியூர் வீரட்டானம், திருக்கோவிலூர் வீரட்டானம்,
திரு அதிகை வீரட்டானம், திரு பரசலூர் வீரட்டானம், திரு விற்குடி வீரட்டானம், திரு வழுவூர் வீரட்டானம், திரு குறுக்கை வீரட்டானம், திரு கடையூர் வீரட்டானம். நம்ம எதையுமே சொல்றது கிடையாது, ஆனா வெறுமனேதான் சொல்லுவோம். திரு கண்டியூர்ன்றது பிரம்மனோட 5 ஆணவம் கொண்டு இருக்கும் போது 5 தலை, உனக்கும் 5 தலை, எனக்கும் 5 தலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலே, பாம்பு கூட தான் 5 தலை, அதனால சிவபெருமானுக்கு ஈக்குவல் ஆயிட முடியுமா? அவர் என்ன பண்ணிட்டாரு, உனக்கு அந்த மேல நோக்கி இருக்கக்கூடிய தலைய நகத்தால கிள்ளிட்டாரு. அந்த சிரத்தை கிள்ளனதுதான் திருக்கண்டியூர் அந்த ஊரு. திருக்கோயிலூர் அந்த திருவதிகை வந்து முப்புறத்தை எரித்தது, திருப்பராந்தக சுவாமி இருக்கிற கூடியது. திருப்பரசலூர், விற்குடி வீரட்டம், வழுவூர் யானையை போத்தது, குறுக்கை காமனை அழித்தது, திருக்கடையூர் அந்த மார்க்கண்டேயரை உதைத்தது. இது மாதிரி ஒன்னொன்னு இடத்துலயும் சுவாமியோட அந்த ஒரு வீரங்கள் வெளிப்பட்ட இடம். அதனால அட்ட வீரட்டானம், அட்டம்னா 8, அத 4 2 8ன்னு அது. அதுல எல்லாத்துலயும் யாரு இருக்கா, அழகனாகிய நம்ம பெருமானார் இருக்கார். உரைக்கா அனைத்தும் கா உங்களுக்கு நல்லா தெரியும், குரக்குக்கா, நெல்லிக்கா, திருவானைக்கா, இதெல்லாம் கா அனைத்தும்னு சொல்லிட்டாரு. 8ஆம் திருமூர்த்தியின் காடு 9. அப்ப காடு வந்து 9 காடு சொல்றாரு. திருமறைக்காடு, திரு தலச்சங்காடு, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தலையா நம்ம அம்மா ஊர் எது, நம்ம அம்மா ஊர் எது, நமக்கெல்லாம் அம்மா ஊர் எது, ஆலங்காடு, திரு ஆலங்காடு, ஆலங்காடு, திருமறைக்காடு, திரு தலச்சங்காடு, திரு ஆலங்காடு, அப்புறம் நமக்கு சாய்க்காடு, ஊரு சாய்க்காடு, அப்புறம் கொல்லிக்காடு. ரொம்ப அழகா இருக்கும் அந்த கொல்லிக்காடோட பாட்டு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நினம்படு சூடலையில் நீரு பூசை நின்று இணங்குவ பேய்களோடு இடுவர் மானடம் குணம் பெரிதுடையராயினும் இடுவர் மானடம். நல்ல 3வது வரி மறந்து போச்சு. குணம் பெரிதுடையவர் கொல்லிக்காடரே அப்படின்னு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல். அந்த கொல்லிக்காடு, அப்புறம் ஆலங்காடு. நம்ம தலையாலங்காடு வேற, ஆலங்காடு வேற. தலையாலங்காடுன்றது இங்க கும்பகோணத்துக்கும் நம்மளோட திருவாரூருக்கும் நடுவுல இருக்குது. ஆலங்காடு திருவாலங்காடுன்றது அங்க இருக்குது. இது இல்லாத நம்மளுக்கு தெரியாத பனங்காடு, வெண்காடு, நிறைக்காடு, மிரைக்காடு, இறைக்காடு, வேர்க்காடு, கோட்டுக்காடு, இந்த மாதிரி நிறைய காடுகளும் இருக்குது. அதெல்லாமே சுவாமி இருக்க, சாமி இல்லாத காடு எது, சாமி இருக்கிறதே காடு தானே. அப்ப எல்லாத்திலும் இருக்காரு. 8ஆம் திருமூர்த்தியின் காடு 9ன்னு சொல்றாங்க. குளம் 3, களம் 5. குளம் என்னது, கடிக்குளம், தலைக்குளம், அப்புறம் இன்னும் அஞ்சைக்களம், களம்னு சொல்றாரு. அப்ப நெடுங்களம், அஞ்சைக்களம், அதெல்லாம் சொல்றது. மட்டார் குழலால் மலைமங்கை பங்கன் மதிக்கேமிடம் ஆகிய பாழி, அரதை பெரும்பாழி, களப்பாழி, இதெல்லாம் வந்து அந்த பாழின்னு வரக்கூடியது. பாடின்னு வர்றது பாடி, மழபாடி, இதெல்லாம் சொல்றது. சிட்டனானும் பாசூர் என்று விளம்பாய் அரும்பாவங்கள் ஆயின தீந்து அறவே. அறப்பள்ளி, அகத்தியான் பள்ளி, வெள்ளை பொடி பூசு அரணிவான் அமர்காட்டு பள்ளி, நிறைய பள்ளி இருக்கு, நம்ம தான் படிச்சு முன்னுக்கு வரணும். சிறப்பள்ளி, சிராப்பள்ளி, நம்ம திருச்சிராப்பள்ளி, சிறப்பள்ளி, சிராப்பள்ளி, செம்பொன் பள்ளி, திருநன்னி பள்ளி, சீர் மகேந்திரத்து பிறப்பில்ல. மகேந்திரன்றது என்னன்னாக்கா, மகேந்திரன்ற இந்திரன் வழிபாடு செய்த இடம், அதனால அது மகேந்திர பள்ளி. மகேந்திரம்ன்றது வேற, ஏ போட்டா, யா போட்டு ஏ போட்டா மகேந்திரம்ன்றது கைலாயத்தோட ஒரு பகுதி. அங்கதான் அம்பாளுக்கு சுவாமி வந்து, அம்பாளுக்கு யாருக்கா இருந்தாலும் என்ன பண்றாரு, ஆகமத்தை உபதேசம் பண்றாரு, அது கைலாயம். ஆனா மகேந்திர பள்ளின்றது மகேந்திரன்ற ஒரு இந்திரன் வழிபாடு செய்து, அடுத்தது நல்லூர் பெருமணத்துக்கு பக்கத்துல இருக்கு. சுவாமி பேரே அழகன் தான், அம்பாள் பேரு அழகி, அழகம்மை. அப்புறம் என்ன, நான் எங்க அவங்க அழக சொல்றது, பேரே இருக்கும்போது அவ்வளவு அழகா இருப்பாங்க, ரொம்ப அழகா இருப்பாங்க. கொல்லியில அந்த பாட்டும், திரைதரு பவளமும் பாட்டு கூட சூப்பரா இருக்கும். நம்ம பிள்ளைப்பெருமானாரோட பாடு திரைதரு பவளமும் கொல்லியில அமைந்த பாடல். எங்க விட்டேன், மகேந்திர பள்ளியில. பாத்தீங்களா, அந்த அழகுல அப்படியே மயங்கிட்டேன் பாருங்க. பிறப்பில்லவன் பள்ளி வெள்ளச்சடையான் விரும்பும் இடைப்பள்ளி வன் சக்கரம்மாள் உரைப்பால் அடிப்போற்ற கொடுத்த பள்ளி உணராய் மட நெஞ்சமே உன்னி நின்ற மட நெஞ்சமே உணர்ந்துக்கோ அப்படின்ற. அரைவடமாகரல் அம்பல் ஐயாறு, அம்பர் தெரியும், நம்மளோட சுவாமி இவரு சோமசிமாரனுக்காக போயிட்டு அவிர்வாகம் வாங்கினது அம்பர். வடமாகரல், மாகரலும் அது சென்னை பக்கத்துல இருக்குது. மாகரல் வந்து சுவாமியே வந்து இதுவா இருப்பார், வித்தியாசமா இருப்பார். அம்பர் ஐயாறு ஆணிவேர் பெருவேலூர், நம்ம அம்மா ஊரு பெருவேலூர்ல இருந்து நம்மளுக்கு மங்கை அம்மா வராங்களே, அவங்க பெருவேலூர். அம்பாள் வந்து
பெருவேலூர்ல தவம் பண்ணாங்களாம் சுவாமியை அடையணும்ட்டு. அதனால தவ கோலத்துல இருப்பாங்க, அமர்ந்த கோலத்துல இருப்பாங்க அம்மா. அது பக்கத்துல வந்து கரவீரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து அம்பாள் வந்து என்ன பண்ணுவாங்க, திருமண கோலத்துல சுவாமி அம்பாள் பக்கத்துல பக்கத்துல. அது பெருவேலூர்ல தவம் பண்ணி கரவீரத்துல வந்து பிரதட்சணம் மின்னம்மைன்னு அம்பிகையோட பேரு. கரவீரத்து பெருமானார்ட்ட வந்து திருமணம் ஆச்சுன்னு ஒரு அந்த ஊர் பக்கம் ஒரு தல புராணம் சொல்லுவாங்க. அது வந்து பெருவேலூர் விளம்பல். விளம்பல்ன்றது திருவாரூர்ல இருந்து அப்படி பக்கத்துல. ஆக்சுவலி விளம்பல்ல தான் சுவாமி வந்து பாத திருப்படி காட்டுறாரு பதஞ்சலி வியாக்கிரபாரத முனிவருக்கு. ஆனா நம்ம பாத தரிசனம் வந்து திருவாரூர்ல பாக்குறோம். உண்மையிலே காட்டினது எங்கன்னா விளம்பல்ல தானம்மா. அது விளம்பல் தெங்கூர்ன்றதும் அந்த பக்கம் திருவாரூர்ல இருந்து நாகைக்காரணம் போற வழியில சேரை திருச்சேரை கும்பகோணம் டு திருவாரூர் வழி. சேரை துளை புகழூர் அகலாது இவை காதலித்தான் அவன் சேர்ப்பது ஏன் மனவஞ்சர் மற்றோட முன்மாதராரும் மதிகோர் திருக்கூடலில் ஆளவாயும் இனவன் சொல்லிலா மடை இடைமா மருதும் இரும்பை பதிமாகாலம் வெற்றியோரும் கணமம் சில மால்விடையான் விரும்பும் கருகாவூர் நல்லூர் பெரும்புலியூர் தனமென் சொல்லின் தஞ்சம் என்றே நினைமின் தவமாம் மலமாயின அருமை. அதனாலதான் இந்த பாட்டை முழுக்க படிச்சது காரணம் என்னன்னா, இத ஒரு தடவை நீங்க செவியில கேட்டாலே உங்களோட மலங்கள் அருங்க போனாக்கா அப்புறம் அதை விட வேற என்ன நான் உங்களுக்கு செய்ய முடியும் நல்லது. மாற்றோர் மடப்பாச்சிலாச்சிரமும் மயண்டீச்சரம் வாதவூர் வாரணவாத திருவாதூர் நம்ம ஊரு. வாரணாசினா காசி. காட்டூர் கடம்பூர் படம்பக்கம் கொட்டும் கடல் ஒற்றியூர் மற்றும் உறையூர் நம்ம உறையூர் அவையும் கோட்டூர் திரு ஆமாத்தூர்லயும் சுவாமி பேர் அழகியர். ஆமாத்தூர் அழகியரே ஆமாத்தூர் அடாடாட ஆமாத்தூருக்கு நம்மளோட அப்ப சுவாமியோட திருத்தாண்டகம் இருக்கு. நீங்க அதை வச்சுட்டு போய் எடுத்து பாருங்க. அப்புறமா இவ்வளவு அழகா இருக்கும். வேணா நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்றேன் அந்த ஆமாத்தூர் திருத்தாண்டகம் மட்டும். கோழம்பம் திருக்கோழம்பம்ன்றது அது மயிலாடுதுறை பக்கம் இருக்கு. கொடுங்கோவலூர் திருக்கோணவாயில் அதோட அது கிடைக்கல. குலாவு திங்கள் சடையான் குளிரும் பரிதி நியமம். பரிதினா சூரியன் வழிபாடு செய்த இடம். அதனால பரிதி நியமம். பரிதி நியமம் போற்றும் அடியார் வழிபாடு ஒழியா தென் புறம்பயம் போகுமே தொழ போகுதுமே அப்படின்னு சொல்லுவார். புறம்பயத்தை போய் வணங்கணும்னு சொல்லுவாரு நம்மளோட நம்பிசாமி. பூவனம் ஈதோன்னு பாடு பூழியூரும் காற்றோர் வரையன்று எடுத்தான் முடித்தோல் நெறித்தான் உரை கோயில் என்று கருதே நினைச்சுட்டே இருக்கணுமா. நான் திருப்பி நினைக்கணுமா. நெற்குன்றம் ஓத்துனா வேதங்கள் வழிபாடு செய்த இடம் திரு ஓத்தூர். அங்கதான் ஆண் பனைய பெண் பனைய ஆக்கி சுவாமி குலை வர வைக்கிறாங்க இல்லையா அந்த ஊர். நிறைநீர் மருகல் அந்த பெண்ணுக்கு செட்டி பெண்ணோட அந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையனுக்கு உயிர் கொடுத்தது. நெடுவாயில் குறும்பலம்னா குற்றாலம். நீடு திரு நற்குன்றம் வலம்புறம் நாகேஸ்வரம் நாகேஸ்வரம் நம்மளோட தெய்வ சேக்கரா பெருமானோட ஆத்மநாதர். நலிச்சோலை ஒன்றேனை மாகாணம் வாய்மூர் கல்குன்றம் ஒன்றேந்தி மழை தடுத்த கடல் வண்ணனும் மாமலரோன். மழை தடுத்தார் இல்லையா அந்த இவரு அவர் பேர் என்ன, கண்ணன் வந்து கோவர்த்தனகிரிய கையில புடிச்சு மழை வராம தடுத்தார் இல்லையா அந்த இதுவ சொல்ற. மழை தடுத்த மாமலரோனும் காணா. மழையே தடுத்துட்டா இருக்கு மழையை புடிச்சு. ஆனா அவரால சுவாமியை பார்க்க முடியல. சொற்கென்றும் தொலைவிலாதான் உரையும் குடமூக்கு என்று சுலாவி குழாங்கணுமா சுவாமிய சொல்லுவோம்ல. ரொம்ப கொஞ்சிக்கிறாங்க கொலாவிக்கிறாங்கன்னா அந்த சாமி கிட்ட போய் கொலாங்கணுமாமா. எங்க சாமி கொலா வரும். பூஜையை முடிச்சு புஸ்தகத்தை தூக்கி வச்சுட்டு வந்தோம்னா அதோட மறுநாள் தான் உங்களை வந்து பாக்குறேன். நல்ல நீங்க அடியார்கள்லாம் கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணி நல்ல அன்பை கொடுக்க சொல்லணும் சுவாமி மேல. குத்தங்குடி வேதிக்குடி புனல் சூழ் குருத்தங்குடி தேவன்குடி மருவும் அத்தங்குடி தன் திரு வன்குடியும் அலம்பும் சலம் தன் சடை வைத்துகந்த நித்தன் நிமலன் உமையோடும் கூட நெடுங்காடு முறைவிடம் சென்று சொல்லா புத்தர் புறம் கூறிய புன்சமன நெடும் பொய்களை விட்டு நெடுந்துவிட. இவங்க சொல்றதெல்லாம் விட்டுட்டு சுவாமியை போய் வணங்கணுமா. அம்மானை அருந்தவம் ஆகி நின்ற அமரர் பெருமானை பதியான உண்ணி பொய்மாமலச்சோலை குளவு கொச்சைக்கு இறைவன் சிவஞான சம்பந்தன் சிவத்தோடு சம்பந்தமாகிய சிவஞான சம்பந்தன் சொன்ன இம்மாலை இறைந்தும் இருநிலத்தில் இரவும் பகலும் நினைந்து ஏத்தி நின்று விம்மா வெறுவா விரும்பும் அடியார்க்கு விதியார் பெரியார் சிவன் சேவடிக்கே. நான் அதான் சின்னதா ஒரு இது உங்களுக்கு ஒரு இது சொன்னேன். என்னது, இந்த பாடல்கள்லாம் படிச்சா உங்களுக்கு கஷேத்திர கோவை படிச்சாக்கா கஷேத்திரங்கள் தலங்கள் தோறும் தரிசிக்கிறதுக்கு பொன் பொருள் கிடைக்கும். ஆனா இதெல்லாம் சும்மா சாந்தா சொல்றதெல்லாம் நீங்க எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருந்தா சிவன் சேவடிக்கே போயிடுவீங்க. அப்புறம் எதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு பொன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அடியார் விதியார் பெரியார் சிவன் செவிடுத்து. சுவாமியோட திருவடியை விட்டு பிரியாம இருப்போமாமா. அற்புதமான பதிகம். அடுத்து நிறைவா ஒரு பதிகத்தை மட்டும் பாடி இன்றைய வகுப்பை நம்ம நிறைவுபடுத்தலாம். சீர்காழிக்கு உண்டான திருவுருக்கு குரல். ஏற்கனவே திருவுருக்கு குரல் நிறைய பார்த்திருக்கோம். அது குறிஞ்சியில அமைந்தது. இது கொல்லியில அமைந்தது. இது ஒரு தனியா இருக்கு. 3ஆம் திருமுறையில 40வது பதிகம். 3ஆம் திருமுறையில 40வது பதிகம். 3ஆம் திருமுறையில 40வது பதிகம். கல்லானீழ நல்லா தேவை நல்லா பேனார் அல்லோம் நாமே. இத அழகா சொல்றாரு. கல்லால் நீழல் அல்லா தேவை நல்லார் பேனார் அல்லோம் நாமே. நல்லவங்க யாரும் கல்லால் நீழல்ல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியா இருந்து குருவா இருந்து நம்மளுக்கு எல்லாம் அருள் பண்றாரு இல்லையா, அவரை வணங்க மாட்டாங்க. அல்லோம் நாமே, நாங்களும் வணங்க மாட்டோம். அது என்ன நல்லார் பேனார், நல்லவங்கள வணங்க மாட்டாங்களா? அல்லா தேவை நல்லார் பேனார். சுவாமியை தவிர வேற யாரையும் நல்லவர்கள் வணங்க மாட்டார்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப யோசிச்சுக்கிட்டே இருங்க, வகுப்பு முடிஞ்ச உடனே சொல்லுங்க. கொன்றை சூடி நின்ற தேவை அன்றி ஒன்று நன்று இல்லாமே. அப்ப கொன்றை சூடி நின்ற வம்பாக வரிவண்டு மனம் நாரம் மலரும் மதுமலர் நற்கொன்றையான் அடிகளாது பேனா எம்பிரான் சம்பந்தன் அடியாருக்கும் அடியேன்னு சொன்னார் இல்லையா, அதே மாதிரி கொன்றை சூடி நின்ற தேவை அன்றி ஒன்று நான். சுவாமியை தவிர்த்து வேற யாரையும் எந்த காலத்திலயும் போய் நிக்க மாட்டோம். இடுக்கண்பட்டு இருக்கணும் இடுக்கிற்பிரான் என்று வினவுவோம் அல்லம். அடுக்கண் கிடக்கணும் நான் மட்டும் நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவேன்னு சொன்னார் இல்லைங்களா. அது மாதிரி எந்த காலத்துலயும் யாருக்கிட்டே போய் கையேந்த மாட்டோம் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சொல்றாரு. அது அந்த அந்த ஒரு பாட்டுக்காக தான் இதை எடுத்தேன் நான். அந்தன் காழி பந்தன் சொல்லை செந்தை செய்வோர் உய்ந்து உள்ளோரே அப்படின்னு சொல்றாங்க. அந்த குளிர்ச்சி பொருந்திய அந்த காழியில நம்மளோட பந்தனாகிய காழிக்கு பந்தமா இருக்கக்கூடிய நம்மளோட காழி பிள்ளையார் சொன்ன சொல்ல யாரெல்லாம் சிந்தை செய்யறாங்களோ அவங்களாம் உய்ந்து உள்ளோரே, அவங்கள நல்ல உய்வை தரும், நல்ல ஒரு உய்வைக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க. என்னது பதிக பலன் கொடுக்குறாங்க நம்மளோட பிள்ளை பெருமானார். இதுல இது நம்ம பெரிய புராணத்துக்கு அவங்களுக்கு இதோட நம்மளோட பாடல்கள் கிட்டத்தட்ட 2 பாடல்கள், அதாவது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார் நம்மை நன்னறிக்கு உட்பது, அதுவும் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த 2 பாடல்களை தவிர இது எல்லா பாடல்களும் ஆல்மோஸ்ட் நம்ம தொட்டு பார்த்துட்டோம். எல்லாத்தையும் இப்படி தொட்டாவது கடல்ல நின்று இப்படி எட்டி பாக்குற மாதிரியாவது நம்ம பார்த்துட்டோம். மொத்தம் 67 பாடல்கள். இந்த சீர்காழிக்கு மட்டுமே 67 பாடல்கள். மொத்தம் 67 பாடல்கள். மொத்தம் 72 பாடல். அதுல 67 பாடல் நம்ம பிள்ளை பெருமானார் பாடினது. அதுக்கப்புறம் அப்பசுவாமி பாடினது ஒரு 3, அப்ப நம்பி சுவாமி பாடினது 1 கழுமலத்துக்கு. நம்மளோட நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பால் நினைந்து விட்டும் தாயினம் சால பரிந்தேன்னு சொல்லக்கூடிய அந்த திருவாசகம் பாடின ஒரு பாட்டு. ஆக மொத்தம் 72 பாடல். அதுல 67 பாடல்கள் யார் கொடுத்த பதிகம் யார் கொடுத்தானா நம்ம பிள்ளை பெருமானார் கொடுத்தது. கிட்டத்தட்ட அந்த 67 பதிகங்களையும் நாங்க சிந்திச்சிட்டோம். ஏன்னா இனி காதலாகி அதெல்லாம் நல்லூர் பெருமணத்துலதான் பாட போறாங்க. 67 பாடல்களையும் சுவாமியோட திருவருளால நாம ஓரளவுக்கு தொட்டு பார்த்துட்டோம் அப்படின்ற இதுவோட நம்ம இன்றைக்கு பெரிய புராணத்துல இந்த அளவோட நிறுத்துறோம். இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னாக்கா நம்மளோட திருமுருக நாயனார், அப்புறம் நீலநக்க நாயனார், இவங்க அப்புறம் நம்ம பகவதி அம்மையார், நம்மளோட சிவபாரத இருதயனார் சுவாமியோட அப்பா இருக்காங்களா, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நம்ம பிள்ளை பெருமானார்ட்ட போயிட்டு 16 வயது ஆயிடுத்து, நீங்க திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல திருமணம் 16 வயதுல செய்துக்கணும்ன்றது உண்மைதான். ஆனா ஏன்னா அவரு ஞான நிலையில இருக்காரு, அவருக்கு அந்த இதுவெல்லாம் இல்ல, அதனால அவர் வேண்டான்றார். அப்படி இருந்தாலும் இவங்க எல்லாம் தொடர்ந்து நீங்க வேத நெறி ஒழுக்கம் தலையெடுக்கிறதுக்கு, இப்ப நீங்க ஞான சம்பந்த திருமணமே பண்ணிக்கலாம்னா பின்னாடி வர பிள்ளைகள்லாம் நானும் உங்க திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அதனால வேத ஒழுக்கத்துல அவங்க அந்தணர்கள் சாமியை பூசை பண்ணணும்னா திருமணம் பண்ணாதான் பண்ணணும் இல்லைங்களா. அதனால நீங்க திருமணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப கேட்கும் போது அப்ப சுவாமியோட திருவுள்ளம் பற்றி ஓகே இதுதான் அவரோட திருவுள்ளமா அப்படின்னு திருமணத்துக்கு ஒத்துக்கிறார். இதெல்லாம் நம்ம அடுத்தது படிப்போம். இந்த அளவுல நாம இன்றைக்கு இந்த சுவாமி திருமணத்துக்கு ஒத்துக்கிறாங்கன்ற அளவுல நிறுத்தோம். சுவாமியோட திருவருள்ல அடுத்த பகுதி நம்மளோட பிள்ளை பெருமானோட திருமண பகுதியா இருக்க பொழுது, உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, திருமணம் கைகூட வேண்டியவங்க யாராவது இருக்கிறாங்க, யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் அழைத்துட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு சிவ புண்ணியமா இருக்கும். அடுத்த வாரம் புதன்கிழமை நாம சுவாமியோட திருவருள்ல நம்மளே அதெல்லாம் முடிவு பண்ண முடியாது.
திருமண பகுதியா இருக்கும் அப்படின்றத சொல்றேன். அதுக்கு அடுத்த வாரமும் ஒரு வகுப்பு வைப்பேன். ஏன்னாக்கா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும், கல்லூர் பெருமனை இந்த 2 பாடலும் முழுமையா நம்ம விளக்கம் பார்க்கணும். அதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். நம்ம திருமணத்துக்கு போகும்போது அந்த பாடலை பாடிட்டு அவங்க திருமணத்தை தடை பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த பகுதியை முடிச்சிருவேன். முடிச்சிட்டு தனியா ஒரு வகுப்பு வச்சு இந்த 2 பாடல்களுக்கும் விளக்கம் கொடுக்கறது என்னோட பாணி. அதனால இன்னும் அந்த திருமணம் முடிஞ்சாலும் அதுக்கப்புறம் ஒரு வகுப்பு உங்களுக்கு இருக்குன்ற அளவுல இந்த தகவல்கள்லாம் சொல்லி உங்களோட சந்தேகங்கள்லாம் கேட்கலாம், உங்களோட பின்னூட்டங்கள் எல்லாம் கொடுக்கலாம்ன்ற அளவுல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். காழிப்பிள்ளையார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி, அம்மையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி, ஞான பிள்ளையார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி, அகிலாண்டேஸ்வரி அம்மையுடைய ஞானச்சார்வம் பெண்ணாவல் மேவிய அணைக்காநல திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நமம்மா. திருச்சிற்றம்பலம். மிக அருமையான ஒரு விளக்கம். என்ன வேகம் மடை திறந்தார் போல இருந்தது. என்னன்னா இந்த 10 மாட்டேங்குது, என்ன பண்றது? ஆரூர் தில்லையம்ல அந்த பாட்டு நீங்க சொல்லக்குள்ள பார்த்தா அந்தந்த சிறப்பையும் அப்படியே எடுத்து கொடுத்துறீங்க. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஞானமும் இல்ல, அறிவும் இல்ல, ஞாபகமும் இல்ல. அது சொல்லணும் முதல்ல. ஏன்னா அவ்வளவு அழகா அந்தந்த பாடல் வரக்குள்ள அந்தந்த இடத்தையும் குறிப்பிட்டு காட்டி இது நம்ம திருநாகேஸ்வர நம்ம சேக்கிழார் பெருமான் அவருடைய ஆத்மார்த்த மூர்த்தி அப்படின்னு அதெல்லாம் கூட எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதெல்லாம் சொல்லக்குள்ள பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கு. முதல் பதிகம் 2ஆம் திருமுறையில ஆமா சிகாம்பரம் பண்ணி நேர்மொழியாளுடைய பதிகத்தை எடுத்து கொடுத்து ரொம்ப அருமையான கொஞ்சம் எல்லா பாடலுமே தொட்டு தொட்டு கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. 2ஆம் திருமுறை அப்புறம் 59 அப்படின்னா காந்தார பஞ்சம் நலங்கொள் முத்தும் என்ற பாடலையும் எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 2ஆம் திருமுறை 75 காந்தார பதில வில்லி இலங்கு மதி சுவாமி என்ன கொடுத்திருக்காரு நமக்கெல்லாம், உலகத்துல எல்லாமே நமக்கு படைச்சிருக்கிறாரு அப்படின்ற அதுக்கு நன்றி சொல்ல வேண்டாமா அப்படின்னு அந்த சிறப்பு எடுத்து அந்த விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்க. ஆனா என்ன சமணர்கள்லாம் நன்றி இல்லாதவங்க, நீங்க சைவ நன்றி உள்ளவங்க தானே, அப்படின்னா என்ன பண்ணணும், தினம் சாமிக்கு நன்றி சொல்லணும் அப்படின்ற அந்த சிறப்பையும் எடுத்து கொடுத்தீங்கம்மா. எப்படிலாம் வணங்கணும் பெருமை. நம்மளாம் பாட்டெல்லாம் பாடிலாம் அதான் நினைச்சுக்கிட்டோம். பாட்டெல்லாம் பாடி நமக்கு அறிவிலனா கூட நம்ம என்ன பண்ணோம், அத்தனையே அரசே நீர நெற்றிக்கண்ணா அப்படின்னு அவர் புகழ பாடி 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 அந்த மாதிரி நினைச்சிட்டு வழிபாடு செய்தா கூட போதுன்ற மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க. அடுத்தது 4வது பதிகமாக 2ஆம் திருமுறை 91வது பதிகம் பேந்திய காந்தாரத்துல பொங்கு வெண்புரி வளம் அந்த திருப்பதித்தை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அப்புறம் 5வது 2ஆம் திருமுறை 113 செவ்விழி. ஆஹா என்ன சிறப்பு. அது கடி இலங்கும் அடி இலங்கும் 2த்துக்கும் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இந்த சிறுதொண்டா நாயனாருடைய நினைச்சு செங்காட்டை குடிக்கும் போயாச்சு, காரைக்கால திரு ஆலங்காடுக்கும் போயாச்சு. அப்புறம் அடுத்தது அடி இலங்கும்ன்ற அந்த வரிக்கும் திருந்து மக்கட்டு மறுப்படும் அந்த பதிகத்தை எடுத்து விளக்கம் கொடுத்த அந்த அடி சாமியோட திருவடிதான்ப்பா நமக்கு அப்படின்ற அந்த நினைவையும் எடுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம அந்த 12 திருக்கழுமலம், திரு தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, வெங்கூரு, பூந்தராய், சிரபுரம், புறவம், சண்பை, சீகாழி, கொச்சவையும் இந்த 12 பெயருக்குடைய பாடலையும் இந்த மாதிரி புக்ல கூட விளக்கம் இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து 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 அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பாடல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க. ரொம்ப சிறப்பு. கழுமலம். ஆனா கழுமலம் என்ன சொன்ன இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாது. கழுமலம்னு சொன்னா தலை தூக்கி நம்ம வணங்கணும், பெருமானே கை கூப்பி வணங்கணும் அப்படின்ற அந்த வரியெல்லாம் நாங்க கேள்விப்பட்டல. இல்லைன்னா அடுத்த பிறவி என்ன ஒதிய மரமா பிறப்போம். ஒதிய மரத்துக்கு என்ன ஒதிய மரம் தானே சொன்னீங்கம்மா? ஆமாம்மா ஆமா. ஒதிய மரம்னா ஓங்கி வளரும், ஆனா எந்த விதமான பலனும் இல்ல அப்படின்னு சொன்னீங்களா? அந்த மாதிரிதான் நாமளும் எந்த வித பலனும் இல்லாம இருப்போம். அடுத்த பிறவி பிறக்க கூடாது, இந்த பிறவில பெருமானை நினைச்சு வணங்கி போட்டி வழிபாடு செய்யணும் அப்படின்னு அந்த ஒவ்வொரு விளக்கமும் ரொம்ப அருமைங்கம்மா. அடுத்தது 79வது 1ஆம் திருமுறை குறிஞ்சியில அயலூர் படையினர். ஆஹா என்ன அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அது கொஞ்சம் சிறப்பு, கொஞ்சம் தான் விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா அடுத்த பதிகம் மேகராக குறிஞ்சியில அப்பா அந்த சேவரியின் தின்கொடியின் திருவடி என்ற பாட்டுல ஒவ்வொரு பாடலுக்கும் எடுத்து அருமையான விளக்கம் கொடுத்தாச்சு. அவர் என்னது திருவடியை பற்றானே போதும்பா, அந்த பாடெல்லாம் பாடணுன்ற அவசரம், அவர் திருவடிதான் நமக்கு சிறப்பு அப்படின்ற அந்த சிவன் சேவடிக்கேன்ற மாதிரி அடுத்த பாடலையும் விளக்கம் எடுத்து கொடுத்துட்டீங்க. ஆனா அதுல என்னன்னா எல்லா பாடலையும் விளக்கம் எடுத்தீங்க. ஒவ்வொன்னா 1 2 3 அப்படி ஏறாருன்னா அழகு ஒவ்வொரு வரிக்கும். அதாவது சித்தாந்த கருத்தையும் சொல்லிட்டாது. 5 பூதம் 5 புலன் 5 பொறி அந்த கரணம் எல்லாமே அந்த விளக்கம் சித்தாந்த கருத்தையும் எடுத்து கொடுத்து அந்த எல்லா பாடலையும் சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அந்த 7வது பாடம் ரொம்ப அருமை. அந்த மாதிரி அருளியர் கல்வி எல்லாருமே கற்று இருப்பாங்க. கல்வி சிறப்பு இல்லை. ஆனா இது என்ன இந்த சிறப்பு தான் நமக்கு அருள் சிறப்பு தான்
அருளியல் கல்விதான் சிறப்புன்றது அந்த விளக்கமும் ரொம்ப அருமையுமா. அடுத்ததாக அந்த ஆரூர் தில்லையம்பலம் என்ன வேகமா போனா சேத்திரக்கோளுடைய விளக்கம் ரொம்ப அருமை. ஒவ்வொரு பாடலையும் எடுத்து அந்த விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா வாட்போக்கிக்கு ஐயர் மலைக்கா நாங்கெல்லாம் போயிருக்கோம். நான் அடியன் 3 முறை போயிருக்கிறேன். ஒரே நாள்ல தரிசனம் பண்ணுன்ட்டு வாட்போக்கு ஐயர் மலை ஒரே நாள்ல போய் தரிசனம் கடம்பர் மத்தியானம் சொல்லுவாங்க. ஆனா இவ்வளவு கடினமா தான் இருக்கும். அந்த படிக்கட்டு எல்லாம் கடினமா தான் இருக்கும். அப்ப போயிட்டு சின்ன வயசுல போயாச்சு எல்லாருமே. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முட்டு போயாச்சு. இப்ப நினைச்சு பார்த்தா நீங்க சொன்னீங்க அழகா இதுவே போட்டாச்சு, ரோப்கார் மாதிரி போட்டாச்சு. நீங்க நல்லா போய் தரிசனம் பண்ணிட்டோட அந்த உண்மையான ஒரு விளக்கத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்க. அடுத்த முறை யாரோ போகணும்னா போயிட்டு வரக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு தலம் அங்க. அதையும் தரிசனம் பண்ணிட்டு வரலான்றது அம்மா எடுத்து ஒவ்வொரு சிறப்பையும் சொல்றது மட்டும் இல்லாம இந்த கோயில் இந்த மாதிரி இருக்கு, நீங்களா போய் சென்று தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு அந்த விளக்கமும் கொடுத்துட்டாங்க. இந்த பதிகம் ஃபுல்லா படிச்சா நம்ம கஷேத்திரம் போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி போக முடியாதவங்க அவருடைய பிறவி கடல் தான் நமக்கு இன்பம்பா, இந்த துன்பத்திலிருந்து இந்த பிறவியில இருந்து இருக்கிற துன்பத்தினா நீக்கி அவருடைய திருவடிதான் நமக்கு அப்படின்னு சொல்லி அந்த விளக்கமும் ரொம்ப அருமைங்கம்மா. அடுத்தது அந்த அட்டை வீரட்டு தலத்தையும் சொல்லிட்டீங்க. அடியனோட ஊர் திருவதிக்கு பக்கம்தான். அந்த அந்த முப்பரம் எரித்ததுதான். அதுவே ரொம்ப எடுத்து அந்த 8 தலத்தையும் எடுத்து சிறப்பா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாத கொல்லிக்காடு அந்த காடுன்ற நிலம் அதை பத்தி களம் அந்த பதிகம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பாடல்ல இருக்கு அப்படின்னு அந்த பாடலை எல்லாத்தையும் அழகா எடுத்து கொடுத்து அடுத்ததாக நம்ம எங்க போறோம், திருமண குளத்துக்கு போக போறோம். முருகநாயனரோட நீலநக்க நாயனரோட சிவபாத இறுதியர் பகவதி அம்மா கூட நம்ம ஐயா காளிப்பிள்ளையாரோட அடியார்களோட புடிசூழ நம்ம எல்லாம் திருமண காட்சியை தரிசனம் பண்ண போறோம். ஐயா ஒத்துக்கிட்டாரு. அடுத்து திருமண தரிசனத்துக்கு போறன்றது எந்த எளிமையாக அழகாக விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. இது யாராலும் சொல்ல முடியாத ஒரு விளக்கம். அந்த அளவுக்கு சிறப்பா எல்லாத்தையும் தொட்டு காட்டினா கூட இந்த பதிகத்தை இவ்வளவு சிறப்பு இருக்கா, நாங்களாம் உண்மையில தெரியாதுங்க, படிப்போம் அப்படியே படிச்சுன்னு போயிடுவோம். ஆனா இன்னைக்கு அந்த ஒரு பாடலே எனக்கு புரியல. ஆனா நீங்க சொல்லக்குள்ள அருமையா அந்த பதம் பிரிச்சு அந்த விளக்கம் சொல்லக்குள்ள ரொம்ப நல்லா இருந்ததுங்கம்மா. உங்க திருவடிகளை மீண்டும் குருநாதர் கொடுக்கறதாம்மா. சிவாய நம சிவாய நம. அது குருநாதர் கொடுத்தா கூட இந்த அளவுக்கு புரியிற தன்மை இல்லம்மா. அதான் நான் நினைச்சு உருவோம். பெருமானே ஒவ்வொரு பாடலையும் எடுக்கிறோம் படிக்கிறோம், ஆனா அந்த விளக்கம் எங்களுக்கு புரியப்படலையே. திருப்பி இப்படி பாருங்க, இங்க இருந்து ஒரு தரத்தை சொன்னா அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பாடல் இப்படி ஒரு பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்களா அப்பப்பா. எனக்கு உடனே எனக்கு ஐயா தான் ஞாபகம் வந்தது. எங்க ஐயா ஒருத்தர் திருநாவுக்கரசன் ஒரு ஐயா இருக்கிறாரு. அவர் முருகப்பெருமான் பக்தர், ஆனா எடுத்து சித்தாந்த பேராசிரியர். அவர் எடுக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த திருப்புகழ் பாடல் இங்கதான் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே திருப்புகழ் பாடல் அங்க விளக்க எடுத்து கட்ட 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 கட்டன்னு ஒரு பாடலை ஒப்பிச்சு அதோட விளக்கத்தையும் ரெண்டையும் சேர்த்து அந்த சித்தாந்தத்தையும் அந்த திருப்புகழையும் கலந்து ஒரு விளக்கம் கொடுத்துருவாரு. இன்னைக்கு அவரு இல்ல. அவருடைய பெருமையெல்லாம் மயிலம் பேராசிரியரா இருந்தார் அவரு. இன்னைக்கு அவருடைய பெருமையெல்லாம் நினைச்சு அவரை டெய்லி அவங்க இந்த குரு நினைச்சு வழிபாடு ஆசிரியர்களா ஒரு வணக்கம் போடுவோம்ல, அந்த மாதிரி அவரையும் தினம் ஒரு நினைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தானே பெருமானி அப்படின்னு நினைச்சு அந்த வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொரு நாளைக்கு குருவை ஆசிரியர்களா ஒவ்வொரு மணிக்குள்ள அவரையும் அந்த நெடுமாறன் ஐயா, நம்ம சிவகுமார் ஐயா, நம்ம பக்தர் இவங்களெல்லாம் நினைச்சு நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி அவங்க எல்லாம் அப்படி பேசக்குள்ள அந்த ஒளியானது இன்னும் காதுல நீங்கார அடிச்சுட்டே இருக்கும். நான் ரொம்ப நாள் அவங்க வகுப்புக்கெல்லாம் போனது இல்லை. ஆனா கொஞ்ச நாள் தான் பயின்றா இருந்தாலும் அவர் சொல்ற கருத்தெல்லாம் அப்படியே முழுசும் உள்வாங்க. அவ்வளவு அருமையா விளக்கம் சொல்லுவாங்க. அந்த திரும்ப பாடல் இருக்கிற மாதிரிதான் இந்த பாடல் பிடிக்கும். இந்த பாடல் ஒரு கருத்து, இந்த பாடல் ஒரு கருத்து எடுத்து அந்த மாதிரி டக்குன்னு விளக்கம் எடுத்து கொடுக்குறீங்க பாருங்க. என்ன ஒரு அழகு. சிவாய நம சிவாய நம. உங்க திருவடிகளை மீண்டும் மீண்டும் வணங்கி நாங்க என்ன பேர் பெற்றோமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குருவா இருந்து இந்த காளிப்பிள்ளையார சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பெருமான் வகுத்து கொடுத்திருக்காரு இல்லையா. ரொம்ப நன்றிங்கம்மா. சிவாய நம்ம ஈஸ்வரன் கோவில் சார்பாக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. சிவாய நம்ம. அடுத்த அடியாருக்கு யாராவது கை தூக்கி இருக்காங்க, நிறைய பேர் கை தூக்கி இருக்காங்க. வாங்கம்மா. எல்லாரும் பேசுறதையும் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் போவேன். ஒன்னும் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் போவேன். சொல்லுங்க. ஆமா சத்தியம் அம்மா. அம்மா கை தூக்கி இருக்காங்க. அம்மா நீங்க பேசுங்கம்மா. வாங்கம்மா. அவங்க புதுசா வந்திருக்காங்க இன்னைக்கு. அப்படிங்களா? ஆமா ஆமா பேசுங்க. மற்ற யாராவது பேசலாமே. அம்மா மியூட் எடுத்துட்டு பேசுங்க. சத்யாமா எடுத்துட்டாங்கம்மா. 2 ஐடியில இருக்கிறாங்க அம்மா. பேசுங்கம்மா. சத்யபாமா பேசுங்க. பேச முடியல அம்மாவால. சரி, மற்ற அடியார் யாராவது பேசலாமே, கை தூக்குங்க. யார் பேச? வாங்கம்மா சத்யபாமா, நீங்க பேசலாமா?
பேசுங்கம்மா. எப்படி இருந்தது அனுபவம், எப்படி இருந்தது? சரிம்மா, மற்ற அடியார் வாய்ப்பு கொடுங்கம்மா. அம்மா கீதா. நமச்சிவாயம்மா. ரொம்ப நல்லா இருந்ததும்மா. இப்ப லேட்டா தான் வந்து ஆன் பண்ணேன். மிஸ் பண்ணிட்டேன் நெறைய. நல்லா ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்ததும்மா. நல்லா கேட்டோம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. நமச்சிவாயம்மா. நன்றி நன்றி இப்ப நன்றி ரொம்ப நன்றி. லேட்டா தான் கேட்டேன். இது திருப்பி போடுவீங்களாம்மா? இது வருமாம்மா இதுல? நம்ம குரூப்ல போடுறேனே, அவங்க அனுப்புற அந்த ஆ. ரெக்கார்டிங் திருப்பி நான் தான் நம்ம குரூப்ல போடுறேன். அப்ப நீங்க சரிம்மா. அத கேட்டுக்கலாம். கேட்டுறேம்மா. நமச்சிவாயம்மா. நமச்சிவாயம். நமஸ்காரம். மற்ற அடியார் யார் பேசுனீங்க? கை தூக்குங்க. வாய்ப்பு. திருச்சிற்றம்பலம்மா. திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். சிவாய் நம்ம திருவடி வணக்கம்மா. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு வந்து வகுப்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க நீங்க பாட்டு தான் நிறைய சொன்னீங்க. அதுக்கு விளக்கமும் நல்லா இருந்தது. அதுக்கு முந்தி வந்து எங்க வந்து கையில மலையானும் போது தலைக்கு மேல கையை வச்சு அந்த தலைக்கு மேல 6 அடி உயரத்துல சகசிரதானத்துல பெருநடனம் புரிகிறார், அவருக்கு வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிதான் கேள்விப்பட்டு இவ்வளவு நாள் நான் செஞ்சுன்னு வந்திருக்கேன். இன்னைக்குதான் நீங்க சொல்லி தெரிஞ்சு கழுமலான்னு சொல்லும் போது நம்ம கை கூப்பி தொழுந்தா நம்மளுக்கு அடுத்த பிரிவுல நம்ம வந்து ஏதோ மரமா பறப்போம் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து அந்த நிலம் எங்களுக்கு வரக்கூடாது. இனிமேனாலும் தெரிஞ்சு நாங்க வந்து கிளம்பலன்னு சொல்லும் போது கை கூப்பி தொழிஞ்சு அடுத்த பிறவியே வேணான்னு சொல்லி பெருமாட்ட விண்ணப்பம் வச்சிருவோம் அப்படியே முடிவு பண்ணோமா. அடுத்து வந்து இந்த நீங்க வந்து இந்த ஞானசம்பந்த சேத்திர கோவில் வந்து நாங்க வந்து அகத்தியர் தேவார திருட்டுல வருது அந்த பாடல். நாங்க வாரம் அகத்தியர் தேவார திருட்டு வாரம் நாங்க ஒரு வாரம் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு முற்றல் மாதிரி பண்றோம். மத்த நாள் நான் வரைக்கும் தனியா வீட்டுல வச்சு பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா அது வந்து அதனுடைய கருத்து எனக்கு இன்னைக்கு நீங்க சொல்லிதான் புரிஞ்சுது. நான் சாதாரணமா பாடலை படிச்சு நந்தன தவிர இன்னைக்கு நீங்க சொன்ன போதுதான் அவ்வளவு கருத்து அதுல இருக்குதா நம்ம தெரியாமலே படிச்சிருக்கிறோமான்றது மனது உள்ளமா உணர்ந்தமா. ரொம்ப அருமையா இருந்தது. இனிமே அதை உணர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களால எனக்கு பெருமாள் கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுறேன். திருச்சிற்றம்பலமா. நாங்க வந்து அது அந்த ஐயன் பிரேம மசாலுமே இந்த மலையெல்லாம் ஐயன் மலை இந்த மலையெல்லாம் ஒரே நாள்ல 3 மலை ஏறணும்னு அப்பெல்லாம் நடந்தே போனோம். காலையில ஒரு மலை போனோம், மத்தியானம் ஒரு மலை போனோம், சாயந்தரம் ஒரு மலை ஏறி போனோம். இப்பெல்லாம் உடம்பு முடிஞ்சது போனோம். இப்ப 4 படிக்கட்டு கூட ஏற முடியாத நிலையில கொண்டு விட்டாரு கடவுள். அதனால போட்டு கொடுத்தாருல, லிஃப்ட் கொடுத்துட்டாருல. அதான் அப்ப முடிஞ்சது ஏறி போனோம். இப்ப வீட்டுல இருந்தபடியே மனசால ஏறி போக வேண்டியதுதான். அதுக்கு அந்த பயிரை படிச்சோம்னாக்கா நம்ம அது வழியா ஏறி போயிடலாம் அப்படின்றத நீங்க உணர்த்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருந்து நிறைய புரிஞ்சுக்கணும். நீங்க பாடெல்லாம் அருமையா இருந்ததுமா. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்து இந்த பதிகத்தை முடிச்சுட்டு எங்க திருக்கோவாரி விளக்கம் எடுக்கும்படி அடியான் பணியோடு உங்களை கால் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்மா. சிவாய நம. திருவருள் எப்படி கூட்டி வைக்குதோ அப்படிதான் சொல்றதெல்லாம் நல்லா விளக்கமா சொல்றீங்க, புரியுது. திருக்கோய்வா இருந்து படிக்கத்தே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப படிச்சது இல்ல. அது விளக்கம் தெரிஞ்சுன்னு படிச்சோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது உங்க வயல கேட்கணும்னு எங்களுக்கு ஈசன் குடும்பத்தை எல்லாருமே விருப்பப்படுறோம். அவங்க அடியாரோட சார்பிலே நான் சொல்றேன். பெருமான் திருவருள் கூட்டணும். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அதுதான் சொல்லிட்டே இருந்தேன். சொல்ல நேரத்துக்கு பார்த்து கரெக்டா நீங்க வந்து வகுப்புல வந்துட்டீங்க. அடியார் எல்லாம் விண்ணப்ப வைங்க, அம்மாட்ட அன்பால கேளுங்க. அன்பால கேட்டாலே அம்மா வந்து விண்ணப்பம் வைக்கிற அளவுக்கு எல்லாம் வந்து தாராளமா வந்து அக்கா அம்மா என்ன சொன்னாங்க, அது நேரடி வகுப்பு தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்ட பிறகு நம்ம மறுபடியும் அது வற்புறுத்துறது நல்லது இல்ல. போக முடியாது. நம்ம எல்லாம் ஆளுக்கு ஒரு மாற்று வழி யோசிக்கிறேன். மாற்று தான் செய்யுங்க. இல்லைன்னா நம்ம வற்புறுத்துறது நல்லது. மற்ற வேற ஏதாவது எடுக்க முடிஞ்சாலும் நம்ம எடுக்க சொல்லலாம். மிக முக்கியமா திருக்கோவில் ரொம்ப கடினமா இருக்கு. அது காமம் அது சொல்றது யாரும் சொல்ற மாட்டா. அந்த அழகா அம்மா எடுத்து சொன்னாங்க அன்னைக்கு. அது வந்து அந்த இளைஞர்களுக்கு சேர்த்து அந்த விளக்கம் சொன்னு சொல்லக்குள்ள நானும் பல ஆசிரியர்களை கேட்டுட்டேன். திருக்கோவையார் தான் முதல்ல ஆரம்பிச்சோம். திருவாசகம் நிறைய விளக்கம் சொல்றாங்க. திருக்கோவையார் விளக்கம் சொல்லன்ட்டுதான் நம்ம ஒடியர் செய்யாவுடைய அண்ணா ஆடலர் செய்யாவை கேட்டோம். ஐயா வாங்க அண்ணா. அவர் ஒரு 10 பதிகத்தை மட்டும் போட்டு விட்டுட்டாரு அடி. எனக்கு அதுக்கப்புறம் தொடர்ச்சியா போடல விளக்கம்லாம். நம்ம அம்மா வந்து பாடி அந்த பாடலுடைய பொருளை போட்டுருப்பாங்க தவிர அந்த அதுவும் சரியான ஒரு விளக்கம் கிடையாது. நானும் நிறைய ஆசிரியர்களை கேட்டு பார்த்துட்டேன். ஐயா எங்க வேற மாற்று எல்லாம் சுவாமி ஏதாவது ஒரு வழி பண்ணுவார். கண்டிப்பா. சிவாய நமமா. அடுத்த அடியா இருக்கிற வாய்ப்பு. சத்தியபாமா கை தூக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா பேசுங்கம்மா. சத்தியமா பேசுங்க. சத்தியம்மா பேசுங்க.
சரி, பேச முடியல அவங்களால. சாருமதி அம்மா பேசுங்கம்மா. ஆன்லைன்ல அவங்க 2 தடவை இது பண்ணதால அவங்க ஒண்ணு ரிவ்யூ பண்ணிட்டாமா, நான் ஒரு ஒண்ணு ரிவ்யூ பண்ணிட்டா பேச முடியுமான்னு பாப்போமா? அந்த ஆன்லைன்ல இன்னொன்னு ரிமூவ் பண்ணலாமே. நான் பண்ணிட்டு பாக்குறேன். இல்லைன்னா நம்ம சாருமதி அம்மாட்ட கொடுத்து பாக்குறேன். சாருமதி அம்மா நீங்க பேசுங்க. அம்மா அது ரிமூவ் பண்ணி பாக்குறேங்கம்மா, ஒரு நிமிஷம். ரிமூவ் நான் ஆகல. பண்ண ட்ரை பண்றேன், முடியலன்னா உங்களை கூப்பிடுறேன். நீங்க அம்மாவே பண்ணிட்டாங்க, அம்மாவே போயிட்டாங்க. சரிங்க. இப்ப பேசுங்கம்மா சத்யாம்மா. மியூட்ட எடுத்துட்டு பேசுங்க. காதல் இப்ப தான். பேசுங்க. நமஸ்காரம். திருச்சிற்றம்பலமா முதல் முறையா திருச்சிற்றம்பலம் முதல் முறையா எனக்கு இப்போ கலந்து கொண்ட வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம சேக்கிழார் மன்றத்துல வந்து சொற்பொழிவு கேட்டதுக்கு அப்புறம் தான் இதுல ஒரு ஆர்வமே வந்தது. எனக்கு என்னன்னு தெரியல. நீங்க திருமறை வாரியா அழகா சொல்றீங்க. ஒவ்வொரு பாடலுமே என்ன சொல்ல, சேத்திரக்கோவை எல்லாத்தையும் விட எனக்கு அதிகம் பிடிச்சது சேத்திரக்கோவை. ஏன்னா அது ஒவ்வொரு தலமும் அழகா கொண்டு போய் நம்ம தரிசனம் பண்ற மாதிரி, நேர தரிசனம் பண்ண மாதிரி ஒண்ணும். இன்னொன்னு, எங்களை மாதிரி வீட்டுல இருந்து முடியாதவங்களுக்கு கைலாயத்த காட்சியோ அல்லது கைலாயத்துக்கிட்டேயோ போறது, சுவாமி கிட்டேயோ போறக்கூடிய வாய்ப்புக்கு இந்த பாடல் வந்து மிக அருமையான அமைந்தது. மற்றொன்று, ஒரு உண்மையான விஷயத்தை சொல்லணும்னா, ஒரு பாடல்ல சொன்னிக்க, நம்ம உண்ணும் போது நம்ம வீட்டுல நிறைய விஷயங்கள் வந்து தவறுதலாவோ தெரியாமலோ செஞ்சிருக்கோம். அவசர அவசரமா சாப்பிட்றது பண்றதெல்லாம். உண்ணும் போது பேசுவது தவறு, சாதம் உருட்டி சாப்பிடுவது தவறு, சாப்பிடுவதும் நின்று கொண்டே உண்ணுவதும் தவறு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப முக்கிய வாழ்வியல்ல. இதெல்லாம் படித்தவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய திருமறைகள் படிக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, இது வாழ்வியல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு விஷயங்களா இருக்கு. பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்கு வீரட்டானம் அட்ட வீரட்டானம், இது திருக்கோயிலும் மற்ற எல்லா விவரங்களுமே ரொம்ப அருமையா இருந்ததுமா. நன்றி சொல்ல வார்த்தைகள் வரவில்லை. நேரம் பார்க்கும்போது வேற இங்க இருக்கிறது வேற மாதிரி வித்தியாசமா இருந்தது. பாடல்களை கொஞ்சம் அவசரமா தேடி எடுக்கிற மாதிரி இருந்தது இன்னைக்கு மட்டும். நான் அடுத்த முறையில இருந்து சரி பண்ணிக்கிறேம்மா. மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம் அம்மா. சாந்தகுமாரி அம்மா ரொம்ப நன்றி. திருச்சிற்றம்பலம். அதான் புக்ல தேட கஷ்டமா இருக்கும். நன்றி அம்மா, நன்றி. அதாவது ஒரு 2 நாள் 3 நாளா அவங்க திங்கட்கிழமையில இருந்து எப்ப வகுப்பு வரும் அப்படின்னு காத்துட்டே இருந்தாங்க. திங்கட்கிழமையில இருந்தா லிங்க் கொடுங்கம்மா, லிங்க் கொடுங்க. ஒரு நாள் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வகுப்பு இருக்குமா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்தாங்க. 3 நாளா எப்ப வரும். ராத்திரி கூட ஒரு மெசேஜ், நான் எப்ப நாளைக்கு காலையில வருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் அம்மா. இந்த அன்புக்கெல்லாம் சுவாமி வந்து நல்ல அருளை கொடுப்பார் கண்டிப்பா. வேற என்ன நான் சொல்றதுக்கு இருக்குது. உங்களுக்கு நேரடி வகுப்பு எடுக்கிறேன் நான். நேரடி வகுப்பு கேட்டுட்டு அப்படி இருந்தும் நான் அந்த வகுப்பும் வந்து ஆன்லைன்ல கேட்க போறேன் அப்படின்ட்டு. பொதுவா என்னோட மாணவர்கள் எங்கேயுமே அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பாங்க. இங்க அங்க நாங்க சுவாமி சுதந்திரத்துவன்றதால நானும் சுதந்திரமா விட்டுருவேன். அடியார்களை வந்து பிடிச்சு வைக்க மாட்டேன். அந்த மாதிரி இதெல்லாம் என்னோட மாணவிகள் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லா இடத்துலயும் எல்லாமே கேட்டுப்பாங்க. முக்கியமா எனக்கு வகுப்புனா எல்லா இடத்துக்கும் வந்துருவாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நாங்களே ஆள் கூட்டிட்டு வந்துருவோம். சிவா அவர் சாமி கொண்டு வந்து விடுறாரு பாருங்க. என்னையும் ஒரு பொருளாக பெருவாழ்வு. நன்றி அம்மா, சத்யாம்மா. என்ன புண்ணியம் செய்தேனம்மா. நான் தான் புண்ணியம். நான் அடிக்கடி சொல்றது, ஆண்டான் இல்லைன்னா அடிமை இல்ல, அடிமை இல்லைன்னா ஆண்டான் இல்ல. என்ன சொல்றதுக்கு வழிவகுத்ததுக்கு காரணமே திருக்கூட்டத்துக்காரங்க தான். நீங்க தான் இருந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரீங்கம்மா. ஃப்ரீ கேஜ்ல இருந்து கைப்பிடிச்சு கூட்டிட்டு வரீங்க. சிவா சிவா. என்ன மேம்படுத்திக்க நீங்க எல்லாம் உதவுறீங்க. சிவாய நம. சொல்லுங்க அம்மா. வேற யாரு? பேசுங்க. சாருமதி அம்மா பேசுங்க. சாருமதி அம்மா சொல்லுங்க. திருவடி வணக்கம்மா. இது 2ஆம் திருமுறையில 75வது பதிகம்மா. சுவாமி என்ன செஞ்சாருன்னு நம்ம நினைச்சு அவர் மீது நம்ம வந்து காதல் கொண்டு, அன்பு கொண்டு, அவரை உருகி உருகி வணங்கி அவர்கிட்ட அன்பு செலுத்தணும். அதுதான் நம்ம சுவாமிக்கு செய்யற நன்றி அப்படின்னு சொன்னீங்கம்மா. அவரு நமக்கு எல்லாமே கொடுத்து, நம்ம பிறவியே நமக்கு அறுக்கிறதுக்காக தனு கரண புவன போகம் எல்லாம் கொடுத்து, எல்லாத்தையும் கொடுத்து, அதை அனுபவிச்சு அவர் அடி சேர்க்கறதுக்காக அவர் நம்ம கிட்ட அவ்வளவு பாடுபட்டு நம்ம பண்றாரு. ஆனா அவர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த அன்பும் அந்த அர்ச்சனையும் அந்த பாமாலையும் அது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு இதா இருக்குமா, கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி
என்ன சொல்றதுன்னே தெரியல. சுவாமி வந்து நம்ம கிட்ட இருந்து அன்பு மட்டும்தான் எதிர்பார்க்கிறாரு, வேற ஒண்ணும் கிடையாது, வேற எதையும். ஆனா அவரு நமக்கு அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. அந்த அன்பு கூட என்னன்னா, டீச்சர் வந்து பையன் நல்லா பரீட்சை எழுதணும் விருப்பப்படுறான். ஆனா டீச்சருக்கு அதனால என்ன லாபம்? ஒண்ணுமே இல்ல. பையன் பாஸ் ஆகணும்ன்றதுதான் டீச்சரோட இது. அதே மாதிரி சுவாமி நம்ம அன்பா இருக்கணும்னு நினைக்கிறாரு. காரணம் அந்த அன்பை கொண்டு நம்மளோட வினையை தீர்க்குது. அதுவும் நம் பொருட்டு தானே ஒழிய அவர் பொருட்டு கிடையாது. சுவாமி கிட்ட அன்பாரு அன்பாருன்னு சொல்றோம், அது சாமிக்காக கிடையாது. அது கூட நம் பொருட்டு தான். நமக்கு நம்ம அன்பா இருந்தா நம்மளோட வினைகளை தீர்த்து நம்மள சரி பண்ணுவாருன்றதா. ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, டீச்சர் வந்து பரீட்சை பையன் நல்லா எழுதணும்னு நினைக்கிறது டீச்சருக்காக கிடையவே கிடையாது. அந்த பையன் தேறி போறதுக்கு. அதே மாதிரி நம்ம சுவாமி கிட்ட அன்பா இருக்கணும்னு சுவாமி தான் நினைக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. சாரம்மா சொன்னதுக்கு 100க்கு 100 கரெக்ட். ஆனா அது கூட நம்மளோட மேல இருக்க அன்பின் காரணமா தான், நம்ம கடை தேரணும்ன்றதுக்காக தான் அதை செய்யற. இப்ப எவ்வளவு இதை நினைக்கும் போது எவ்வளவு நன்றி வருது நம்மளுக்கு. அதுதான் அந்த நன்றி. நல்லது, நம்ம நல்லது. அந்த உருகி உருகி நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம சாமியை வந்து உருகி உருகி நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அருள் புரிவார் அப்படின்னு சொன்னது. அந்த சீர்காழி பதிகம் அப்பா ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து நீங்க அதே மாதிரி கழுமழம் சொன்னதும் கைகூப்பி அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து மறக்கவே மறக்காது. அது வந்து மறக்கவே மறக்காது. எல்லாருமே அதை சொல்லிட்டாங்க. அது மாதிரி சீர்காழி தலம் இன்னும் போய் பார்த்ததே இல்லமா. ஆனா அந்த அந்த ஊர் சைடு தான். ஆனா போனதே இல்லை. நீங்க சொன்னதுல இருந்து அந்த தலம் பார்க்கணும்னு என்னமோ ஒரு மனசுல கண்டிப்பா போகணும். காழி நன்னகர் சேர்மினேன்னு பாடி இருக்காங்க. கண்டிப்பா ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு நீங்களும் ஐயாவும் வீட்டு ஐயாவும் 2 பேருமே போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாமா. அதே மாதிரிமா இன்னொன்னுமா, இப்போ வந்து தலம் போறோம் அப்படின்னா அங்க முன்னாடி போகும்போதே என்னமோ தெரியல, தானாவே செப்பல்ல கழட்டி போட்டுடுறோம்மா. நாங்க கார்ல போனாலும் சரி பஸ்ல போனாலும் சரி கழட்டி போட்டுட்டு தானாவே கை வந்து தலைக்கு மேல போயிருது. அது உங்ககிட்ட சொல்லணும்னே நினைச்சிட்டு இருந்தேன். அது என்னன்னு நல்லபடியா நான் புராணம் சொல்லியிருக்கேன்றது இதுல இருந்து தெரியுது. அதுதாங்க. ஈர்ப்பு வந்து நீங்க வந்து என்னமோ ஒண்ணு பண்றீங்க. அது என்னன்னு சொல்ல தெரியலமா, அவ்வளவுதாம்மா. ஒரு ஈர்ப்பு சாமிய வந்து அந்த அளவுக்கு மனசுல வந்து தானாவே பதியுது. நீங்க பதிய வைக்கிறீங்களா என்னன்னு தெரியல, அந்த உணர்வு பதியுது மனசுல. என்னென்னமோ சொல்லுமா. இந்த பெரிய புராணத்துல அவை அடக்கம்னு முதல்ல கொஞ்சம் ஒரு பகுதி வரும். நீங்க புராணம் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா, முன்னடைந்த உடம்பின் பிறவியைக்கு அப்புறம் அவை அடக்கம்னு ஒண்ணு சொல்லுவார். அதுல வந்து இந்த புராணத்துக்கான பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நூல் பயன்னு ஒண்ணு கொடுப்பாரு அந்த 11வது பாடல்ல. மொத்தமா ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தீங்கன்னா 11வது பாடல்ல அது என்ன கொடுக்குறாங்கன்னா, தெய்வ செக்கிழா பெருமானார், அதாவது சூரியன் வரும்பொழுது சூரியன் வந்ததுக்கு அப்புறம் இருட்டு போகுதா? ரெண்டும் ஒரே சமயத்துல தானே என்ன நிகழுது. அது வந்து சூரியனும் வருது, இருளும் போகுது. அதே மாதிரிதான் பெரிய புராணம்ன்றத படிக்கும் போது நம்ம மனசுல இருக்க அக இருள் தானாவே போகும். நம்ம போக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அதுதான் நீங்க இப்ப ப்ரூவ் பண்ணீங்க. அவர் வந்து தியரியா சொல்லி கொடுத்ததை நீங்க பிராக்டிக்கலா சொல்றீங்க. புரியுதுங்களா? அதனால பெரிய புராண பாடல்கள் அத்தனையும் வாழ்வியலுக்கு உண்டான பாடல்கள் தான். அத நீங்க தான் ப்ரூவ் பண்ணீங்க, நான் சொல்லி தரல. ரொம்ப சந்தோஷம். ஒரு முறையும் ஒன்னொன்னும் எல்லா அருளாளர்களுமே சொல்லும் போது நம்ம இதை நம்ம யோசிக்கவே இல்லை. இதுல இருந்து நம்ம விடுபட்டுட்டே வர்றோமா, இந்த விஷயம் எல்லாம் நமக்கு இதுல பிடிக்காம போச்சு ஏன்னே தெரியல. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அத்தனை விஷயம் இருக்கு, சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கு. அதெல்லாம் நம்மளை விட்டு தானாவே போனது. நம்மளா வந்து அது வேண்டான்னு விட்டதே கிடையாது. அந்த விஷயங்கள்லாம் அது நிறைய இருக்குங்க. அது பெரிய புராணம் எடுத்து ஒரு உயிரையாவது கடதேத்த முடியுமா அப்படின்னா, என்னோட ஒரே ஒரு உயிராவது சுவாமியை நோக்கி கடதேத்த முடியுமான்றதுதான் என்னோட கொள்கையா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனந்தமா இருக்கு கேட்கறது. நன்றி அம்மா. ஒரு உயிர் இல்லம்மா, இங்க கூடி இருக்கிற அத்தனை உயிரும் நீங்க எல்லாம் ஏற்கனவே தேறி அந்த திருவாச ஆகட்டும், நம்ம பெரிய புராணம் சிந்திக்கிறதுக்கும் ஆகட்டும், ஒவ்வொரு அருளார்கள் சொல்ற விஷயம் ஆகட்டும், நம்ம ஐயா திருமந்திரம் சொல்ற அந்த கருத்தாகட்டும், ரொம்ப எல்லாமே சிறப்புதாம்மா. நம்ம அதெல்லாம் நோக்கி நோக்கிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆன்மாவானது அதை நோக்கிதான் பயணம் பண்ணுது. எது தேவையில்லை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்குவ நிலைக்கு போயிட்டு தான் இருக்கிறோம். நமக்குள்ளே தெரியுது, நாமளே நம்ம சொல்லக்கூடாது இல்லையா? அதனால அது உண்மையிலேயே உணர்றோம். எல்லா அடியாரிலும் உணர்றோம் நாங்க. நம்ம வாழ்த்து பாடல் பாடி முடிச்சு அடுத்த அடியாருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. வான்மிகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க
நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தடிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.